சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனி போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனி திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா வாருங்கள் ஐயா, நீங்க ஆரம்பிக்கலாங்க. நாளொரு துதிப்பாடி விநாயகர் துதிப்பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. நம பார்வதிபதே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும், கலியார வரும் யானை கலல் நாளும் மறவாமல், அழியாலும் மலர்தூவும் அடியார்கள் உளமான, வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. போலியர்கோன் போலித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஒளிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் மேய்க்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்த அருள் இருக்கும் சைவ மடாதிபதிகள் பொன்னார் திருவிடிகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் குடும்பங்களின் திருவிடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுற்றி கொண்டு இன்றைய திருவுந்தியார் சிந்தனையை தொடங்குவோமாக. திருவுந்தியாரில் நாம் இது வரைக்கும் 17 பாடல்களை சிந்தித்திருக்கின்றோம். இன்றைக்கு சிந்திக்க வேண்டியது 18வது திருப்பாடல். மருளும் தெருளும் மறுக்கும் அவன் கண், அருளை மறவாதே உந்தி பெற, அதுவே இங்கு உள்ளது என்று உந்தி பெற. பாடல் ஒவ்வொரு வார்த்தையா நம்ம விளக்கம் பார்க்கலாம். மருள், மருள்னா என்ன? மருள்னா மயக்கம். எதை பார்த்து மயங்குறோம்? இந்த உலகப் பொருள்களை பார்த்து மயங்குறோம். இந்த மாயிலிருந்து உண்டான இந்த தனுவாகிய உடல், இந்த கருவிகள், கரணங்கள், இந்த உலகப் பொருள்கள், போகங்கள், அந்த மாதிரி உலகப் பொருள்களை கண்டு மயங்கி நிற்பது, அதுதான் மருள். தெருள்னா என்ன? நம்ம இந்த மாதிரி மயங்கி இருக்கமே, இத்தனை வருஷம் மயங்கி கிடந்திருக்கமே, இதுல இருந்து நம்ம வெளிவு பெறணுமே அப்படின்ட்டு அதுல இருந்து நாங்க தெளிவு பெறணும் அப்படின்னு ஒரு முயற்சிப்பது முதல் கட்டம். முயற்சி என்ன நம்ம வெளில வந்துட்டோம் இருக்கு. மற்றவங்க எல்லாம் சினிமாவுக்கு போயிட்டாங்க, சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கெல்லாம் வந்துட்டோம் அப்படின்னு என்ன நினைக்கிறோம்? நம்ம நீங்கி தெளிவுபட்டதாக நம்மளே நினைச்சுக்கிறோம். நம்ம அவங்கள விட நம்ம ஒரு ஸ்டெப்பு நம்ம வந்துட்டோம் அப்படிங்களா? நான் உண்மையிலே தெளிவு பெறலை, இருந்தாலும் தெளிவு பெற்றதாக நம்ம நினைக்கிறோம், கருதுறோம். அப்ப என்ன செய்யும்? அப்ப ரெண்டுமே என்னதும்? ரெண்டுமே மறக்கும். எதை மறக்கும் அப்படின்னா, திருவுருள் தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு. திருவுருள் தான் நம்மளை செயல்பட வைக்கிறது. சினிமாவை பார்க்க வைக்கிறதும் அந்த திருவுருள் தான், சீரியலை பார்க்க வைக்கிறதும் அந்த திருவுருள் தான், இந்த மாதிரி திருவுந்தியாருக்கு வர்றதும் அது திருவுருள் தான் என்று என்ன சொல்றோம்? நம்ம நினைக்கிறோம். திருவுருள் தான் நம்மை செயல்படுகிறது. ஆனா திருவுருளையும் அது சிவன் அருளக்கூடிய திருவுருளை நாம் மறந்து விடுகின்றோம். மருளும் தெருளும் மறக்கும் அவள் கண். அவன் கண் என்பது சிவனை குறிக்கும். கண் என்பது அந்த 7ஆம் வேற்றுமை இடப்பொருள் குறிக்கும். சிவனிடத்தில் உள்ள அந்த அருளை, அந்த திருவுருளை என்ன செய்யும்? மறக்கக்கூடாது. சிவனையும் அவன் அருளக்கூடிய அந்த திருவுருளையும் நீ மறவாமல் இருக்க வேண்டும். அந்த மாதிரி திருவுருளை
நாம் மறவாது இருந்தால் என்ன செய்யும்? அப்ப மயக்கம் தெளிவு பெறும். அந்த மயக்கம் தெளிவுபட்டது போன்ற அந்த பிரம்மை வந்து நீங்கும். நீங்கி நம்ம வந்து உண்மையாகவே அந்த தெளிவு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். எனவே அப்போ என்ன செய்யணும்? நம்ம இந்த திருவுருளை மறக்காது எந்த நேரமும் வந்து மறக்காம இருக்கணும். நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, நமக்கு மட்டுமா கஷ்டமா இருக்குது? பெரிய பெரிய அடியார்களுக்கு கூட அந்த கஷ்டம் இருக்கு. உதாரணமா காரைக்கால் அம்மையாருக்கு பார்ப்போமே, அவங்க என்ன கேட்குறாங்க? இரவாத இன்ப அன்பு பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும். பெருமானே, நான் மனுஷ பிறப்பு எடுத்து என்ன பண்ணும், நான் வந்து உன்னை வந்து நான் மறக்காம இருக்கணும்பா, அதுக்கு நீ அருள் புரியணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி சுந்தரர் பார்க்குறோம். சுந்தரர் என்ன செய்யறாரு? பெருமான் வந்து நீ அந்த பெண்களை பார்த்துட்ட, அதை நீ என்ன பண்ண, அந்த தென்னாட்டுக்கு போயிட்டு அந்த பெண்களோடு கூடி வாழ்ந்து பிறகு இங்கு வான்னு அனுப்புறாரு. உடனே இவர் என்ன சொன்னாரு? மையல் மானுடமாய் மயங்கும் வேளையில் ஐயனே நீ என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும்னு ஒரு விண்ணப்பத்தை வந்து வைக்கிறார். இப்போ சிவபெருமான் நம்ம என்ன செய்யணும்? பெருமானே, நான் வந்து உன்னை மறக்காம இருக்கணும். இந்த மாதிரி ஒருவேளை வந்து நான் மறந்துட்டேன், இந்த உலகப்பாட்டில் பார்த்து நான் வாங்கிட்டேன் அப்படின்னா என்ன செய்யணும்? என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும். மையல் மானுடமாய் மயங்கும் வேளையில் ஐயனே என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும். இது சுந்தரர் இது. அப்புறம் ஞான சம்பந்தரே பாடுறார் திருத்துருத்தி பதிவில், திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய். பெருமானே, எல்லாவற்றையும் திருத்தக்கூடிய இந்த திருந்தடியை நான் என்ன செய்ய, மறக்குமாறு இல்லாத என்னை என்ன செய்ய மையல் செய்து எனக்கு ஒரு மயக்கத்தை உண்டாக்கி நீ இந்த மண்ணின் மேலு பிறக்குமாறு காட்டினாய் என்று சொன்னாரு. அதே மாதிரி நம்முடைய மாணிக்கவாசர் அவர் பாட்டு ஒண்ணு, மானேர் நோக்கி மணவாளா மன்னேனின் சீர் மரப்பித்து ஊனே புகையன் தனை நோக்கி உழல பண்ணு வித்திட்டாய். மானேர் நோக்கி மணவாளா, முயால் பங்கா, என்ன நீ என்ன பண்ண? மண்ணே, நீ நிலைத்து நிற்கக்கூடிய மன்னன் நின் சீர் மரப்பித்து, இந்த சிறப்பையே நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட இருந்த என்ன மரப்பித்து இந்த ஊனே புகை என் தனை நோக்கி மறுபடியும் இந்த உடம்புக்குள்ள என்ன நோக்கி உழல பண்ணு தேட்டாய். திருப்புத்தர் நோக்கிவா, திருமுத்திர கோசமங்கைக்கு வா, தில்லைக்கு வா, திருக்கழுக்கூட்டத்துக்கு வா, அந்த மாதிரி என்ன உழல பண்ணு வித்திட்டாய். எனவே அங்க அப்பேற்பட்டவர்களே பெருமான் வந்து மறக்க வைக்கிறான். அவர்களை மறக்க வைப்பது எதற்காக? நாம் வந்து பெருமானை நினைக்க வேண்டும், அவர்கள் பாடிய பதியங்களை பாடி பாடி நாம் உய்ய வேண்டும் என்பதற்காக தான் பெருமாள் வந்து அவர்களை ஊனே புகை என்ற நோக்கி உழல பண்ண வித்துட்டாய். அவங்க அங்கேயே இருந்தா இந்த மானுட மக்கள் வந்து கரையேற முடியாது. அதுக்காக இந்த ஆச்சாரியர்கள் இருந்து பெருமாள் வந்து இந்த மாதிரி அனுப்புறத பார்க்கிறோம். எனவே அந்த இறைவனது திருவுரை எக்காலத்திலும் எந்த நிலையிலும் மறவாது இருக்க வேண்டும். மானிட இயல்பு இல்ல மனசோட இயல்பு என்ன? அது வந்து மறக்கும் நினைக்கும், மறக்கும் நினைக்கும், மறக்கும் நினைக்கும். தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருக்க முடியாது, தொடர்ந்து மறக்கவும் இருக்க முடியாது. எனவே அந்த நிலையில தான் நம்ம என்ன செய்யணும்? அந்த மறப்பும் நினைப்பும் அற்ற அந்த நிலைக்கு வந்து நம்ம போகும். மறப்பும் நினைப்பும் மனித மனதின் இயல்பு. இப்ப மனசை வந்து நம்ம தாண்டோம். தாண்டி போறப்ப அந்த திருவருள் ஒன்றுதான் சிவபெருமானை அடைவதற்கு இந்த ஆன்மாவுக்கு துணையாக இருக்கின்றது, பட்டுக்கோடாக இருக்கின்றது. எனவே இந்த ஆன்மாவுக்கு இல்ல ஆன்மாவாகிய எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த திருவுருளை சார்ந்து நிற்பது ஒன்றே எனக்கு போதும். அதுதான் இந்த ஆன்மாவுக்கு சிறப்பு. ஆன்மாவுக்கு திருவருள் சார்பு அன்றி வேறு எந்த சிறப்பும் இல்லை. இப்ப நீங்க ஆழ்ந்து பார்க்க போனீங்க அப்படின்னு பாக்கன்னா, திருவுருளை தவிர்த்து சிவனை தவிர்த்து வேற ஏதாவது இருக்குதா அப்படின்னா, சிவனை தவிர்த்து, சிவன் திருவுருளை தவிர்த்து இந்த உலகத்துல வந்து வேற எதுவுமே இல்லை. அதுதான் வந்து உண்மை. நம்ம ஆணவ மன சார்பானால, மாயா மன சார்பால நமக்கு என்ன செய்யுது? வேற ஏதோ இருக்கிற மாதிரி நம்ம மனசுக்கு வந்து தோணுது. ஆனா சிவன் மட்டும்தான் இருக்கிறாரு, அவருடைய திருவுருளாசகிய சக்தி மட்டும்தான் அங்க இருக்கின்றது. எனவே அதுவே இங்கு உள்ளது என்பது போல அதை தவிர்த்து வேற எதுவுமே வந்து இங்கு கிடையாது. அப்படிங்கிறது நீ எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நீ கேவல நிலை தாண்டி சகல நிலைக்கு வந்து சகல நிலையை தாண்டி சுத்த நிலைக்கு போறப்ப அப்பதான் தெரியும் சிவத்தை தவிர்த்து வேற இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அப்ப என்ன செய்யணும்? அந்த சிவன் கொடுக்கக்கூடிய அந்த திருவுருளையே கண்ணாக கண்டு இந்த உலகத்தையே பார்க்க வேண்டும். அதை தவிர்த்து நீ வந்து திருவுருளாகி அந்த ஞானக்கண் கொண்டு நீங்கள் வந்து பார்க்க வேண்டும்.
அப்பேற்பட்ட பரஞானம் உங்களுக்கு வந்துருச்சு வச்சுங்க, பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார். இப்ப நான் அடியார் பெருமக்கள் யாராவது பாக்குறேன், நான் லதா அம்மாவை பாக்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து லதா அம்மா வந்து ஒரு தெரிய மாட்டாங்க, அங்க எனக்கு சிவன் தான் தெரிவாங்க. அப்படியே கலைவாணியை பார்த்தாலும் எனக்கு வந்து சிவன் தான் தெரிவாங்க, புவனேஸ்வரியை பார்த்தாலும் சிவன் தான் தெரிவாங்க, ஒரு மரமட்டையை பார்த்தாலும் எனக்கு சிவன் தான் தெரியும். இதே பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார். எல்லாத்துலயும் இந்த சிவத்தை தான் பார்ப்பாங்க. ஏன்னா சிவத்துக்கு அந்நியமா எதுவும் இல்லை. ஏன்னா சிவபெருமான் கலப்பினால் எல்லா பொருள்களும் கலந்து இருக்கின்றான். பொருள் தன்மையால் வேறாக இருந்தாலும் அவன் கலப்பினால் இருக்கின்றான். அப்படின்னா ஒன்றாக இருக்கின்றான், உடனாக இருக்கின்றான். இது பெருமான் தான் என் பக்கத்துல இருக்கான், பெருமான் தான் என்னை வந்து பேச வைக்கின்றான் என்ற அந்த ஞானம் வந்து நமக்கு வரும். எனவே இந்த பாட்டுல என்ன செய்யணும், இதை வந்து நீ வந்து ஆன்மாவுக்கு சிறப்பு வந்து அந்த திருவுருளை வந்து சார்பது. நீ என்ன செய்யணும், அந்த திருவுருளை மறவாமல் இருக்க வேண்டும். இது அந்த அருளை மறவாது இருப்பது, அதுதான் அந்த உயிர்கள் உய்வதற்குரிய பற்றுக்கோடாகும். அந்த மாதிரி போனாதான் உனக்கு வந்து பெருமான் கடைசியாகி உனக்கு அந்த சாயுஜ்ய முத்தியை வந்து கொடுப்பார். என்னன்னா ஆன்மாவும் சிவமும் பிரிந்திருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா ஆன்மாவும் சிவமும் எப்போதும் பிரியாமல் ஒன்றாக இருக்கின்றது. அதனால அந்நியம் இன்மையின் அரண்கள் செல்லுமே, 8ஆம் சூத்திரம். ஐம்புல வேடரில் வளர்ந்தனையர்ந்து தம்முதல் குருமாய் தவத்தின் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செல்லுமே. நீனும் சிவமும் எந்த காலத்திலயும் பிரிஞ்சுக்கிட்டு இருக்காதுப்பா, உங்க 2 பேருக்கு அந்நியமே கிடையாது, 2 பேரும் நீங்க ஒன்னாதான் இருக்கீங்க அப்படின்னு குருநாதர் சிறப்புதான் நமக்கு அந்த அனுபவம் வந்து கிடைக்குது. ஏன் அந்த அனுபவம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னா, கேவல நிலையில ஆணவமலம் மறைச்சிருக்கு, இந்த மாதிரி சகல நிலைக்கு நமக்கு வந்து மாயாமலம் வந்து மறைச்சிருக்கு. எனவே அந்த ஆணவமலம் மாயாமலம் என்ற போல அது மூலமா நம்ம என்ன செய்யறோம், நம்ம அந்த 36 தத்துவங்களையும் நம்ம நான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். 36 தத்துவங்களையும் ஒன்று ஒன்றா கிடக்கணும். இந்த மண் நான் கிடையாது, நீர் நான் கிடையாது, பஞ்சபூதங்கள் வந்து நான் கிடையாது, இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி இதெல்லாம் வந்து நான் கிடையாது, இதெல்லாம் வந்து ஆன்மாவுக்கு இப்ப சிவபெருமான் கொடுத்த அந்த கொடை. அந்த மாதிரி நினைக்கிறப்ப இதெல்லாம் அட்டு போச்சுன்னா வேற என்ன நிக்குது, இந்த ஆன்மா மட்டும் தான் நிக்குது. ஆன்மா தனித்து நிற்குதுன்னா ஆன்மா தனித்து நிற்க முடியாது. அது எப்போ என்ன செய்யும், அது வந்து சிவனோடு சேர்ந்துதான் இருக்கும். அதுதான் அடி எனும் அதுவும் அருள் எனும் அதுவும் அறைந்திடில் அது நிர்குண நிறைவாம். பெருமான் வந்து இப்ப நமக்காக சகுனமா ஒரு உருவத்தோட வாரான். அப்ப பெருமான் அந்த நிர்குணத்தை அந்த சொரூப நிலையை நம்ம அப்பதான் ஆகும். அப்பதான் நமக்கு தெரியும் நாம வந்து சிவபெருமானுடைய குழந்தை, நான் வந்து சிவகுமாரன், நான் வந்து வேடகுமாரன். எனவே அந்த சிவ சாம்ராஜ்யத்துக்கு நான் உரிமை உள்ளவன், எங்க அப்பா வந்து என்னைக்கு என்னை கைவிடல. அப்பதான் அதுதான் உண்மையான அந்த தெளிவு. இது தடையா இருக்கிறது எது, இந்த பிரபஞ்ச காட்சி. இந்த பிரபஞ்சத்துல உலகத்தை நான் பார்த்தேன்னு வச்சுங்க, அப்போ வந்து என்ன செய்யுது, ஆன்மாவை உணராமல் அது தடை செய்யும். அப்ப நம்ம என்ன செய்யும், இந்த பிரபஞ்சத்தை அறியக்கூடிய இந்த 5 கரணங்களையும், மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற இந்த 5 கரணங்களையும் நம்ம சிவகரணமாக மாற்றி, இப்ப சிவகரணமா மாற்றணும் நம்மளும் சொல்லிட்டு தான் இருக்கோம், சைவ சித்தாந்தம் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா அது வந்து வெறும் பாவனை தான். நம்ம வந்து கரணங்களால அறிஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யறோம், சிவத்தை அறியவில்லை, திருவுருளை அறிவதில்லைன்னு அர்த்தம். அதான் கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடத்தன். பெருமான் வந்து இந்த கரணங்களை கடந்தான். அதை என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த சங்கராந்தவாதிகள் வந்து சொல்றாங்க, உன்னுடைய கரணம் எல்லாம் என்னமாகும், அது வந்து சிவகரணமா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கரணத்தின் மூலமே அறியக்கூடாது. அறியாம நம்ம என்ன செய்யணும், அந்த ஆன்ம அறிவின் மூலமா அறிவது இல்லையா, அதுதான் வந்து உண்மையான அறிவு. அப்பதான் நம்ம என்ன செய்யறோம், பெருமானை நம்ம வந்து அடைகின்றோம். எனவே அந்த பெருமானை அடைவது என்ன அப்படின்னா, இந்த கரணங்கள் இந்த 36 தத்துவங்களையும் கடந்த நிலையில் வரக்கூடிய அந்த திருவருள், அந்த திருவருள் தான் உங்களுக்கு கண்ணாக இருந்து நாம் பார்க்கிறோம். எனவே அந்த இதுதான் சிவன் அருள். எனவே அந்த சிவத்தை அறிவது திருவருளால் அறிவது, அது சிவகரணங்களால் அறிவது வந்து தடத்த நிலை. அந்த சிவன் அருளால் அறியப்படுவது அதுதான் நீங்க சிவபெருமானுடைய சொரூப நிலை. அதுதான் நம்ம என்ன செய்யலாம், அவன் கண் அருளை மறவாதே, அந்த சிவனருளை நீ எப்பொழுதும் மறவாதே. ஏன்னா என்ன இருக்கு, அது ஒண்ணுதான் அங்க இருக்குது. அதுக்கு 2 நெறி இருக்கு. ஒண்ணு வந்து அறிவு நெறி ஆகிய இந்த 14 மெய்கண்ட சாத்திரங்கள், இன்னொன்னு அன்பு நெறியாகிய அந்த 12 திருமுறைகள். இது 2ஐயும் நீங்க படிச்சீங்கன்னா அவங்க அறிவின் மூலமாகவும் அன்பின் மூலமாகவும்
நீங்கள் பெருமானை அடையலாம். அந்த அன்பின் மூலமாக அடைந்தவர் நம்முடைய கண்ணப்ப நாயனார், அறிவின் மூலம் அடைந்தவர் நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார். அவங்க என்ன பார்த்தாங்க, அவங்க வந்து அந்த சிவம் மட்டும்தான் அங்க இருக்குது, அப்படி பார்க்கணும் என்ன செய்யணும், அந்த சிவனவர்களே கண்ணாக காண வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதுக்கு பொருத்தமாக ஒரு திருமந்திர பாடல், சிந்தையதென்ன சிவன் என்ன வேறில்லை. சிந்தைங்கிறது அந்த ஆன்மாவை தான் குறிக்கும். மனம் புத்தி சித்தம்னு எதுன்னு சொன்னாலும் அது உள்ளம்னு சொன்னாலும் அந்த ஆன்மாவை தான் குறிக்கும். சிந்தையதென்ன சிவன் என்ன வேறில்லை. சிந்தைன்னு ஆன்மாவோ இல்ல சிவனோ அது வேறு வேறா இல்லை. சிந்தையினுள்ளே சிவனும் வெளிப்படும். ஏன்னா அந்த பெருமான் எங்க இருக்கின்றான், அவன் நம்முடைய சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் இந்த மாணிக்க வாசகர் பாடினால சிந்தையினுள்ளதான் சிவனும் வெளிப்படும். சிந்தை தெளிய தெளிய வல்லாருக்கு. அப்ப நான் ஏன் பார்க்க முடியல, என் சிந்தை வந்து குழம்பு பெருக்கு, அது தெளியணும். அந்த மாதிரி தெளிய வல்லாருக்கு சிந்தையினுள்ளே சிவன் இருந்தானே. அப்பதான் தெரியும் பெருமான் வந்து என் சிந்தைக்குள்ளதான் இருக்கிறான் என்று அந்த திருமந்திரத்திலே வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த கருத்தை சொல்லிவிட்டு அடுத்து 19வது திருப்பாடல். சிவன் வந்து அப்ப எவ்வாறு வெளிப்படுகின்றார், எனக்குள்ளதான் இருக்கான்னு தெரியுது, ஆனா எனக்கு வந்து வெளிப்படவில்லையே, வெளிப்படும் ஆயிடிலே வெளிப்படும் ஆயிடிலேன்னு திருப்படை ஆட்சியில் பாடுறாரு இல்லையா, அந்த மாதிரி எனக்கு ஏன் வெளிப்பட மாட்டேங்குதுங்கிறதுக்கு இந்த பாடல் வந்து பொருத்தமாக அமைகின்றது. கருதுவதன் முன் கருத்து அழிய பாயும் ஒரு மகள் கேள்வன் என்று உந்தி பெற உண்ண அரியன் என்று உந்தி பெற. நம்ம திருவுருளை மறந்துட்டு உலக நிலையில நம்ம நிக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யறோம், படிப்படியான திருவுருளை மறந்துட்டு உலகத்தையே பார்க்கிறேன், என்ன அஞ்ஞானம் வந்து மறைக்குது, ஆணவம் வந்து மறைக்குது. அப்ப என்ன செய்யணும், திருவுருள பழகணும். பழக்கம் தவிர பழகுவதன்றி உழப்போது என்பெண்ணே உந்தி பெற ஒரு பொருளாலே என்று உந்தி பெற என்று ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். அந்த பழக்கத்தை மாற்றணும், உலக பழக்கத்தை மாத்திட்டு அந்த திருவுருள் பழக்கம் வந்து நமக்கு வரணும். அந்த திருவுருள் வழியே நீங்க வந்து நிற்க பழகிவிட்டால் அப்ப என்ன இருக்கும், எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்காது, எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட இச்சை விருப்பம் இருக்காது, எனக்குன்னு தனிப்பட்ட ஒரு செயல் வந்து இருக்காது, எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட அறிவு ஞானம் வந்து இருக்காது. அந்த மாதிரி நம்ம திருவுருள் வழியாகவே நிற்க பழகிவிட்டால் எனக்கு என்ற அந்த ஆன்மாவுக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்காது, எல்லாமே வந்து சிவனருள் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து படிப்படியாக மேம்படும், தலைப்படும். அந்த மாதிரி தலைப்படும் போது அப்ப என்ன, நம்முடைய தன்முனைப்பு என்கின்ற அந்த ஈகோ அல்லது அந்த அகங்காரம் அல்லது ஆணவம் என்ன செய்யும், நம்மை விட்டு அது படிப்படியாக நீங்கும். அது என்ன செய்யும், நமக்கெல்லாம் படிப்படியாக தான் அது நீங்கும். அப்ப அந்த நிலையில என்ன செய்யும், இந்த ஆன்மாவுக்கு வந்து 3 இருக்கு இல்லையா, அறிவு இச்சை செயல். அந்த அறிவு இச்சை செயல்கள்லாம் என்ன செய்யும், அதுவையெல்லாம் அந்த சிவபெருமானுடைய அறிவு இச்சை செயல்களுக்குள்ள வந்து அது அடங்கிவிடும். அப்ப என்ன செய்யும், அப்ப இந்த ஆன்மாவோட அறிவு இச்சை செயல் வந்து தொழில்படாது, அந்த இறைவனுடைய அறிவு இச்சை செயல் தான் தொழில்படும். எனவே அது நமக்கு நம்ம 4 சமயாச்சாரியர்கள், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், நம்முடைய மாணிக்கவாசர், இவர்கள் மூலம் வந்து சிவபெருமானுடைய அருள் தான் வெளிப்பட்டது. அவருடைய கருத்து வந்து எதுவுமே வெளிப்படவில்லை. ஏன்னா அவங்களுடைய ஆன்ம அறிவு அடங்கி போயிடுச்சு. அங்க சிவம் மேலிட்டு அந்தந்த காலத்துக்கு வேண்டிய அந்த கருத்துக்களை அந்த ஆன்மாக்களுக்கு அவர் வந்து கொடுத்தார். எனவே அந்த இடத்துல வந்து அவருடைய அறிவு இச்சைகள்லாம் அங்க அடங்கி போய் பெருமாண்டு நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை நான் பாடல, பெருமான் தான் என்னை வந்து பாட வச்சாரு. அதே மாதிரி இளமையை கூட்டம்ல எனதுரை தனதுரையாக என்று ஞான சம்பந்தர் வந்து சொன்னார். ஆட்டு வித்தால் யாரோ ஆடாதாரோ, பாட்டு வித்தால் யாரோ பாடாதாரோ என்று அப்பர் பெருமானோ பாடுறேன். பெருமான் தான் அவர்களை வந்து ஆட்டு வைக்கின்றான் பாட்டு வைக்கின்றான் என்று அவர்களே சொல்லியிருக்கின்றார்கள். அப்ப என்ன செய்யணும், அந்த நிலைக்கு நீ வந்துட்டீன்னா உன்னுடைய அறிவு இச்சை செயல்லாம் இந்த நான் புறப்படுது, என்னுடைய அறிவு இச்சை செயலாம் அடங்குனா அப்ப என்ன செய்யும், அந்த அறிவுக்குள்ள இருக்கிற அந்த சிவபெருமான் அவன் வந்து வெளிப்பட்டு நிற்பான். நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் வெளிப்பட்டு நிற்பான். எனவே இந்த இடத்துல தான் என்ன செய்யறாரு, நம்முடைய குறுகாவூர் வெள்ளடை அது சுந்தரம் வந்து பசிச்சு வராரு. அப்போது பெருமான் என்ன செய்கின்றார், ஐயோ பசிக்குதுன்னு நினைக்கிறாரு. நினைக்கிறதுக்கு முன்னாடியே பெருமான் என்ன செய்யறாரு, அங்க ஒரு சோலையை உண்டாக்குகின்றார், ஒரு குளத்தை உண்டாக்குகின்றார். வருகின்ற அடியவர்களுக்கு எல்லாம் என்ன செய்யறாரு, நிறைய வந்து அந்த அன்னம் படைப்பை வந்து செய்கின்றார். நம்ம திருப்பஞ்சியில
அது போலதான் என்ன செய்கின்றார் அப்படின்னா நம்முடைய அப்பர் பெருமானுக்காக பொதிசோறு கட்டுச்சோறு கொண்டு வந்து கொடுக்கின்றார். அது மாதிரி நம்ம சுந்தரர் பெருமான் என்ன செய்யறார், இந்த கச்சோறு ஆலக்கோயில் அதில் வந்து அந்த அடியார்கள்லாம் வரும் முன்பே ஒரு பெருமானை தரிசிக்க வருகின்றார். உச்சி வேலை அந்த பரிசனங்கள்லாம் வரவில்லை, பசித்து இருக்கின்றார். பெருமான் என்ன செய்கின்றார், ஒரு அந்தணனாக போய் வீடு வீடாக பிச்சை எடுத்து கொண்டு வந்து அந்த செந்துரனை வந்து உட்கார வச்சு ஒரு வாழை இலை பரப்பி அவருக்கு சோறு பரிமாறிட்டு மறைஞ்சு போறார். இதெல்லாம் என்ன செய்யல, அவங்க நினைச்சாலே போதும் பெருமான் வந்து வெளிப்பட்டு இருப்பான் என்ற அந்த நிகழ்வுகளுக்கு ஒரு ஆதாரம். இறைவன் வந்து எப்ப இருக்கான், அவன் வந்து எப்ப இருந்தாலும் அம்மையப்பராக சக்தியோடு தான் வருவான். ஏன்னா நமக்கு அம்மா வந்து பராசக்தி தான். அதெல்லாம் என்ன, அவன் வந்து ஒரு மகள் கேள்வன் என்று உந்தி பெற, ஒரு மகள் என்ற அந்த ஒப்பற்ற பெண், இந்த ஒப்பற்ற பெண்ணாக இருப்பது நம்முடைய அன்னை பராசக்தி. அவளுடைய கணவன் கேள்வன்னா கணவன் வரும். எனவே அந்த ஒரு மகள் கேள்வன் அவளுடைய நாயகன் என்று உந்தி பெற, உண்ண அரியன் என்று உந்தி பெற, அந்த பெருமானை உன் மனதால் நினைப்பதற்கு அதான் உன்னற்கரியான் ஒருவன் இரும் சீரான். பெருமானை வந்து உண்ணுவதற்கு மிகவும் கடினம், முடியாதது கிடையாது, முயற்சி செய்ய செய்யலாம். அது உன்னற்கரியான் ஒருவன் இரும் சீரான் என்று திருவாசல் வந்து நம்முடைய மாணிக்கவாசகர் வந்து சொல்லியிருக்கிறார். அப்ப என்ன செய்யணும், பெருமானுடைய திருவருள் பயப்பட்டு நிற்க வேண்டும். திருவருள் பயப்பட்டாதான் சரி, அம்மா கையை பிடிச்சிக்கிட்டான், நம்ம பிள்ளைக்கு போய் நம்ம காய்ச்சி கொடுக்கணும். அம்மாவே என்ன செய்வா, அப்பா கிட்ட கூட்டிக்கிட்டு போயிடுவாங்க. அது அருள் வயப்பட்டன் என்றால் அப்பதான் அவன் பெருமான் வந்து வெளிப்படுவான் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே யாவராலும் என்ன செய்யற, நம்முடைய மனத்தால் ஆன்ம அறிவால் பெருமானை நினைப்பதற்கு கூட முடியாது. இந்த நினைப்புக்கு எட்டாத நிலையில் வந்து பெருமான் வந்து இருக்கின்றான். இதைதான் நம்முடைய திருவையாற்றுல வந்து அப்பற்படும், இந்த சிந்திப்பு அரியன ஐயாரன் அடித்தளமே. அந்த சிந்திப்பதற்கு கூட அரியது அந்த ஐயாரன் அடித்தளம் என்று நம்முடைய அப்பர் பெருமான் வந்து அந்த இடத்துல பாடியிருக்கின்றார்கள். எனவே இந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்கின்றார்கள், பெருமான் வந்து அருளால் தான் வெளிப்படுவான். அது மாதிரி வெளிப்பட்டாலும் அவனை அடைவதற்கு வந்து மிக மிக அருமை. சிவத்தின் இந்த அருமை பாட்டை ரெண்டு கருத்து தான் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே பெருமான் வந்து அந்த திரு அவர்களுக்கு நாயகனாக இருக்கின்றான், அம்மையப்பனாக இருக்கின்றான். இது எப்படின்னா சூரியனும் சூரிய கதிர்கள் போல பெருமான் வந்து சூரியனாக இருக்கின்றான், அம்பாள் வந்து அந்த சூரியனுடைய கதிர்களாக இருக்கின்றான். அந்த சூரியனுடைய கதிர்கள் அந்த வெளிச்சம் தான் என்ன செய்யுது, நமக்கு வந்து ஒரு பொருளை வந்து காட்டுகின்றது, இந்த உலகத்தை வந்து காட்டுகின்றது. அந்த ஒளி என்ன செய்கின்றது, நாம் பார்க்கின்ற பொருளோடு பிரிப்பின்றி இருக்கின்றது, நம்ம கண்ணோடும் வந்து பிறப்பின்றி இருக்கின்றது. அது போல சிவம் வேறு சக்தி வேறு அல்ல, சக்தி என்பது சிவனுடைய திருவருள். எனவே அந்த திருவருள்ல யாரு நிலைச்சு நிற்காங்களோ அவங்களால்தான் சிவத்தை முறையாக தரிசிக்க முடியும். எனவே சிவமும் சக்தியும் பிரிப்பின்றி நிற்பதை சொல்வதுதான் இந்த சைவ சித்தாந்த நெறி. அதுக்கு நீ என்ன செய்யணும், நீ வந்து அந்த பாச ஞானத்தை கடக்க வேண்டும். பாச ஞானம் என்பது பசு ஞானத்தையும் கடக்க வேண்டும். அப்ப என்ன செய்யும், உனக்கு பதிஞானமாக்கிய சிவஞானம் கிடைக்கும். அப்ப என்ன செய்யும், இது பசுஞானம்னா என்ன, பசுஞானம்னா நானே கடவுள், நானே சிவம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பசுஞானம். எனவே இந்த பாசஞானத்தை கடந்து, பாசஞானம்னா இந்த கருவிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த உலக ஞானம். பசுஞானம்னா நானே கடவுள், எல்லாம் எனக்குள்ள அடங்கி இருக்கு என்கின்ற அந்த பசுஞானம். அதை கடந்த பின் வருவது அந்த பதிஞானம். அந்த பதிஞானம் எப்படி கிடைக்கும், உனக்கு திருவுருள் வெளிப்பாட்டால் தான் கிடைக்கும். அதை திருவுருள் ஞானம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி நின்னா நீ எப்ப இருப்ப, அந்த அருளோடு பிரிப்பின்றி நிற்ப. அதான் சொல்ற, அல்லும் பகலும் அருளோடு தூங்கினால் கல்லும் பிளந்து கடுவெளியாமே. இந்த அல்லாகிய இருட்டு, அந்த பகல் ஆகிய அந்த வெளிச்சம். எனவே அந்த இரவு பகல் அந்த ரெண்டு நேரத்தை என்ன அருளோடு தூங்க வேண்டும். நம்ம ராத்திரி தூங்குறோம், ஆனா நம்ம என்ன செய்யறோம், இருளோடு தூங்குகின்றோம், அருளோடு தூங்கவில்லை. அப்ப என்ன செய்யணும், இந்த சிவபெருமானே அந்த அஞ்செழுத்து சொல்லிக்கிட்டே படுத்தோம்னா நம்ம என்ன செய்யறோம், அந்த அருளோடு தூங்குகின்றோம் என்று அர்த்தம். இப்ப முழிக்கிறோம், முழிச்சவனே சிவாய நம சிவாய நமன்னா நம்ம பகலுக்கு அந்த திருவள்ளோடு நிற்கின்றோம் என்ற அந்த கருத்து வந்துடும். அந்த மாதிரி அருளோடு பிறப்பின்றி நின்றால் அந்த சிவம் வந்து நமக்கு வெளிப்படும். இந்த சிவம் வெளிப்பட்டா என்ன செய்யும், என்னுடைய ஆன்ம போதம் என்கின்ற அந்த ஜீவபோதம் அல்லது தற்போதம் அல்லது நான் என்கின்ற அந்த அகங்காரம் என்ன செய்யும், அது வந்து கரையும். அந்த கரைய நம்முடைய அந்த ஆன்ம அறிவு படிப்படியாக அது ஒடுங்கும்.
அந்த கருதுகோளுடைய அந்த கருத்துக்குள் யார் நினைக்கிறானோ, நான் நினைக்கிறேன், சிவபெருமான் நினைக்கிறேன், அந்த கருத்துக்குள் வந்து பெருமான் வந்து கர்த்தாவாக இருக்கின்றான். அப்ப எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து எது இருக்காது. பெருமான் வந்து என்ன, உந்தியார் பேசுறேன், உந்தியார் பேச போறேன். திருமந்திரம் பேசு அப்படின்னா திருமந்திரம் பேச போறேன். பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லையா, ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ண முடியலையா, போய் பூஜை பண்றேன். பூஜை பண்ண முடியலையா, தியானம் பண்றேன். ஏதோ ஒண்ணு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், எனக்குன்னு ஒண்ணு கருத்து இல்லாம பெருமாள் இப்ப பேசுவதற்கு வாய்ப்பு கூட இப்ப பேசுறேன். பேசி முடிச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், அனுஷ்டானம் பண்ண போறேன். அனுஷ்டானம் பண்ணி மட்டும் என்ன பண்ண போறேன், தியானம் பண்ண போறேன். அப்புறம் என்ன பண்ண, யோகம் பண்ண போறேன். அந்த மாதிரி பெருமான் வந்து என்னை வந்து அந்த உலகியல்ல விடாம அந்த திருவுருள்லயே வச்சிருப்பான். அப்ப என்ன செய்யும், அந்த ஆன்ம அறிவு வந்து, அந்த ஆன்மா வந்து என்ன செய்யும், ஜோதியாக வெளிப்படும். நமக்குள்ளேயே இந்த ஜோதி வெளிப்படும். ஒன்று இந்த இதயஸ்தானத்திலேயோ இல்லது இந்த ஆக்யாஸ்தானத்திலேயோ வந்து அந்த இடத்துல வந்து வெளிப்படும். அந்த வெளிப்படும் போது அந்த ஜோதிக்குள் ஜோதியாக அங்க பெருமான் வந்து வெளிப்பட்டு நிற்பான். அந்த சூரியனுடைய வெளிச்சத்தால் தான் எல்லாமே நமக்கு கிடைக்கின்றது. அதே போல அந்த திருவுருள் வெளிச்சத்தால் தான் நமக்கு பெருமானே கிடைக்கின்றான். அதுதான் கருதுவதும் கருத்தலிய நிறைக்கிறதுக்கு மிந்திய பெருமான் என்ன செய்கின்றார், உன்னுடைய ஆண்மையாலே ஒடுக்கிக்கிட்டு பாயும் ஒரு மகள் கேள்வன், உண்மை ஆன்ம அறிவுக்குள்ள அந்த சத்தினி பாதம் வந்து பாயும் என்ற கருத்தை சொல்லுகின்றார். எனவே ஒரு மகள் என்ற ஒப்பற்ற பெண், அது வந்து திருவுருள் சக்தி. எனவே என்ன செய்யணும், அருள் வழி இருந்தாலே போதும், வேற எதுவுமே உனக்கு வந்து தெரியாது. ஆனா நான் என்ன செய்யறேன், அந்த அருள் வழி நிக்காம என்னுடைய ஆன்ம போதத்தால எனக்கு ஆன்மாவுக்கு அறிவு இருக்கியா, இதை முயற்சி பண்ணி நான் என்ன செய்யறேன், அட்டாங்க யோசனை பண்ணிட்டு நான் பெருமானை அடைஞ்சிடுவேன் அப்படின்னு முயற்சி பண்ணா சிவபெருமானே அறிய இயலாது. இப்போ உனக்கு இன்னும் தற்போதும் குறையலப்பா. அது எதற்கு காரணம், அது கண் இல்லாதவன் அந்த சூரியனை காண முடியாது. இந்த ஆன்மாவின் கண்ணை வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, நம்முடைய இந்த ஆணவ மலம் வந்து ஒரு மறைத்து இருக்கின்றது. அதை மறைத்தனால அந்த மறைப்பு நீங்கனால்தான் பெருமானை பார்க்க முடியும். அதனாலதான் அவனை உண்ண அறியன். உண்ணன்னா நீ நினைக்க தியானிக்க. நான் இஷ்டப்பட்ட பெருமான் நினைச்சிட முடியுமா, முடியாது. பெருமானுடைய அந்த திருவுருள் நமக்கு வந்து கூட்ட வேண்டும். எனவே அந்த உள்ள செயல் அடுத்திட்டால் உதிக்கும் தற்பரம் என்று சிவபிரகாசத்துல வந்து வார்த்தை வரும். எனவே இந்த உள்ளமாக இந்த ஆன்மாவின் செயல் அடைந்திட, அந்த அறிவு இச்சை செயல் அடைந்து விட்டால் உதிக்கும் தற்பரம், அப்போதுதான் சிவபெருமான் வெளிப்படும் என்று அந்த உமாபதி சிவமும் சிவபிரகாசத்துல கூறியிருக்கின்றார். அப்போது என்ன செய்யலாம், மேலாம் சிற்பரம் அதனை கூடில் சிவனையும் கூடலாம் என்று சொல்லியிருப்பார்கள். இதற்கு பொருத்தமாக ஒரு திருமந்திர பாட்டு. சத்திய ஞான தனிப்பொருள் ஆனந்தம் சித்தத்தின் இல்லா சிவானந்த பேரொளி சுத்த பிரம்ம துரியம் துரியத்துள் உய்த்த துரியத்தூறு பேரொளியே. இந்த ஒப்பிலாத சக்தி வந்து அந்த சத்திய ஞான சக்தி, அது வந்து தனிப்பொருள், ஒப்பற்ற பொருள். அதுதான் நமக்கு ஆனந்தத்தை கொடுப்பது. அது என்ன செய்யுது, நம்முடைய ஆன்மாவின் சித்தத்தில் நிற்காது. ஏன்னா அது சிவானந்த பெருளியாக இருக்கின்றது. அப்ப நீ என்ன செய்யணும், அப்போ உனக்கு வந்து துரிய நிலைக்கு போகணும். இப்ப ஜாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி என்கின்ற அந்த 3 நிலைகளை தாண்டி நீ துரிய நிலைக்கு போகணும். அந்த துரியத்துக்குள் போனா அப்ப பெருமான் ஒளியாக காட்சி கொடுப்பான். அப்போது நீ என்ன செய்ய, அந்த துரியாதீதத்தில் பெருமானோடு ஒன்று கலந்து விடலாம் என்று நம்முடைய திருமூல பெருமானும் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 20வது திருப்பாடல். இரவு பகல் இல்லா இன்ப வெளியோடே விரவி விரவி நின்று உந்தி பெற விரைய விரைய நின்று உந்தி பெற. இந்த ஆன்மாவுக்கு வந்து 3 நிலை இருக்கின்றது. ஒன்று வந்து இரவு நிலை, 2வது வந்து பகல் நிலை, அது 3வது இரவு பகல் இல்லாத அந்த சுத்த நிலை. இரவு என்பது என்ன, இரவு என்பது இந்த ஆன்மா இருக்கு இல்லையா, அந்த ஆன்மா வந்து கண்ணால் காண முடியாத பொருள். அதுக்கு வந்து சில கருவி கரணங்கள், இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி கை கால் குதம் குறி அப்புறம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற அந்த தத்துவ கருவிகள் வந்து கூட்டப்படவில்லை, இணைக்கப்படவில்லை, அது தனிமையாக இருக்கின்றது. அப்போது ஆணவ மலத்தினால் முழுமையாக மறைக்கப்பட்டு இருக்கின்றது. அதை வந்து கேவல நிலை என்று சொல்வார்கள். ஆன்மாவுக்கு அந்த கேவல நிலை என்பது அந்த உடல் கிடைக்காத நிலை, கருவி கரணங்கள் பொருந்தாத அந்த நிலை.
அதுதான் கேவலம் அல்லது இரவு என்று சொல்கின்றோம். இந்த மாதிரி ஒரு அறிவு பொருள் வந்து அறியாமையில் மூழ்கி கிடக்கின்றது என்று சிவபெருமான் வந்து அந்த குழந்தையை பார்த்து எனது இறக்கப்பட்டு அதுக்கு என்ன செய்கின்றார், முதல்ல இதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் அறிவை கொடுப்போம் அப்படின்ட்டு இந்த கருவி கரணங்களை போட்டுகின்றார். இந்த முதல் காரண மாயிலிருந்து தனு கரண புவன போகங்களை கொடுக்கின்றார். தனுனா வந்து உடல், கருவி தனு, கரணம்னா கருவி கரணங்கள், மெய்வாய் கண்மூக்கு செவி என்கின்ற அறிவு கருவிகள், தொழில் கருவிகள், அந்த கரணங்கள், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அந்த கரணங்கள், அந்த மாதிரி வந்து கொடுக்கின்றார். அந்த மாதிரி கொடுக்குறப்ப என்னது அப்படின்னா, அந்த இருள கடந்த அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சின்ன கைவிளக்கு வந்து கொடுக்குறார். இந்த கைவிளக்கு என்ன பண்ணும், கொஞ்சோண்டு வந்து வெளிச்சம் வந்து கொடுக்கும். முழு வெளிச்சம் வந்து கொடுக்காது, முழு இருளையும் வந்து போக்காது. அப்ப என்ன செய்யும், இந்த கேவல கிடந்த ஆன்மாவுக்கு இந்த கருவி கரணங்கள் என்கின்ற அந்த மாயா விளக்கை கொடுத்த உடனே அந்த அறிவு வந்து சிறிது விளங்கும். அந்த சிறிது எதை காமிக்கும், உலகத்தை தான் வந்து அது காமிக்கும். அந்த அறிவு விளங்கி ஒன்று அது சுட்டி எறியும். இங்க வந்து இந்த புக் இருக்கு, இங்க இந்த மேஜர் இருக்கு, இங்க பேனா இருக்கு என்று ஒன்றொன்றாக சுட்டி எறியக்கூடிய நிலை, அதை தான் சகல நிலை அல்லது பகல் நிலை என்று சொல்லுகின்றார்கள். இந்த என்ன செய்யணும், இப்ப நீ என்ன அந்த இரவாக்கிய அந்த கேவலத்திலேருந்து அந்த சகலமாக்கிய பகலுக்கு வந்துட்டேன். அப்ப அதை தாண்டி நீ என்ன பண்ணும், சுத்தத்துக்கு போகணும். அதான் இரவு பகல் இல்லா இன்ப வெளின்னு சொல்றாரு. நீ என்ன செய்யணும், அந்த இரவாகிய கேவல நிலை, அந்த பகலாகிய சகல நிலை, அந்த ரெண்டு நிலையும் நீங்கி நீ எங்க போகணும், சுத்த நிலையாகிய அந்த பேரின்ப பெருவெளியில் சிவபெருமானை கூடி நின்று அந்த உயிர்கள் என்ன செய்யணும், பேரின்பத்தை நுகர வேண்டும். அந்த பேரின்பத்தை நிலை இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், மறுபடியும் வந்து அந்த சகல நிலைக்கோ, சகல உலக ஞாபகம் வரக்கூடாது, அல்லது கேவல நிலைக்கோ அந்த தூக்கத்துக்கும் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது நீ என்ன செய்யணும், அது விரவி விரவின் என்று உந்தி பெற பெருமானை வந்து நீ பொருந்தி பொருந்தி நீ இருக்க வேண்டும். அது நீ என்ன செய்யணும், விரைய விரையன் என்று உந்தி பெற. இன்னும் நிறைய காலம் இருக்கு, 70 வயசு தானே ஆயிருக்கு, நான் 100 வயசு வரைக்கும் வாழணும்னு நினைக்க கூடாது. ஆயுள் நாளைக்கு கூட முடியலாம். அதுல விரைய விரையன் என்று உந்தி பெற. எனவே ஆணவ மலத்தில் அழுந்து நிற்கும் அந்த கேவலமாகிய இருள், இரண்டாவது அந்த மாயா கருவிகளுடன் பொருந்தி நிற்கக்கூடிய அந்த பகல். எனவே அந்த இரவும் பகலும் அவை இரண்டும் இன்றி நீ என்ன செய்யணும், அந்த உயிரின் உணர்வுக்கு எது ஆதாரமா இருக்கு, அந்த சிவன் தான் ஆதாரமா இருக்கு. எனவே அந்த ஆதாரமாக இருப்பது அந்த சிவபரம்பொருள். அந்த சிவபரம்பொருள் கொடுக்கக்கூடிய அந்த ஆனந்தம் தான் பேரின்பம். மற்றவையெல்லாம் வந்து சிற்றின்பம். அது என்ன செய்யணும், அந்த பேரின்ப நிலைக்கு நீ என்ன செய்யணும், விரைந்து விரைந்து நின்று நீ கலக்க வேண்டும், விரைவாக வேகமாக செல்ல வேண்டும். அப்பொழுது என்ன செய்யும், அப்போது பெருமான் வந்து அந்த உயிரின் இச்சை வந்து சிவபெருமானை இடையீடு இன்றி தொடர்ச்சியாக ஒரு தைலதாரை போல ஒரு எண்ணெய் ஊத்துன்னு வச்சுங்க, அதுல கேப்பே இருக்காது, தொடர்ந்து சுட்டிக்கிட்டே இருக்கும். அது போல தைலதாரை போல இடையீடு இன்றி பற்ற வேண்டும். அந்த மாதிரி பற்றுவதை தான் விரவி விரவி. விரவி என்பது அந்த உயிரின் செயலாற்றல் அல்லது கிரியாசக்தி. இந்த கிரியாசக்தி என்ன செய்யணும், பெருமான் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும், செறிந்து நிற்க வேண்டும். அப்பொழுது அந்த உயிருடைய அறிவு இச்சை செயல் மூன்றுமே சிவபெருமானின் அறிவு இச்சை செயலுக்குள் அடங்கி நிற்கும் போது அந்த சிவபெருமான் வழங்கக்கூடிய அந்த பேரின்பமாகிய சிவானந்தத்தை அனுபவிக்கும் நிலை, இதைதான் பரமுக்தி நிலை அல்லது சாயுஜ்ய நிலை என்று நாம் அறிய வேண்டும். எனவே இந்த பாட்டில் என்ன சொல்லுகின்றார்கள், இந்த பெருமான் வந்து இன்ப பொருளாக இருக்கின்றான். அவனுடைய இயல்பு வந்து இன்ப இயல்பு. அது இரவு பகலை தாண்டிய சுத்த நிலையில் கிடைக்கக்கூடிய அந்த இன்ப வெளி என்பதை அந்த முதல் வரியில வந்து சொல்லியிருக்கின்றார்கள். என்ன செய்யணும், அந்த இன்ப வெளியில பொருந்து நிற்கணும். அது நீ விரைவாக நீ செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே கேவலம் என்பது ஆணவ மல மறைப்பு, அவனுடைய ஆவாரண சக்தி என்ற மறைப்பு சக்தியால் இருப்பதில் அது இரவு என்று சொல்லக்கூடியது. பகல் என்பது சகல நிலை, அது அந்த மாயா கருவிகளோடு 36 தத்துவ கருவிகளோடு கூடிய நிலை. அப்புறம் சுத்த நிலை என்பது இரவு பகலற்ற நிலை, அதுதான் வந்து பேரின்ப நிலை. நான் முதல்ல ராத்திரில தூங்கிட்டு கிடந்தேன், என்ன அறியாம கிடந்தேன், இப்ப பகலுக்கு வந்தேன், பகலுக்கு கருவி கரணங்கள் வந்து கூடுனுச்சு, அந்த கூடும் போது என்னுடைய அறிவு வந்து கொஞ்சம் விளங்குனுச்சு, இது வந்து சகல நிலை.
சகல நிலைன்னா இருக்கக்கூடாது. அதை தாண்டி நான் எங்க போகணும் அப்படின்னா சுத்த நிலைக்கு போகணும். ஏன் சுத்த நிலைக்கு போனா, நான் சிற்றின்பத்துக்காக நான் பிறக்கவில்லை, நான் பேரின்பத்திற்காக இந்த பிறவை வந்து நான் எடுத்திருக்கேன். அதனால என்ன செய்யணும், இதை இரண்டையும் தாண்டி நான் வந்து அந்த சுத்த நிலைக்கு போக வேண்டும். பிறவி என்பது திருவுடலை விட்டு சிறிதும் பிரியாத நிலை. அப்புறம் என்ன செய்யணும், இன்னொரு உறவு வருது, அத அதை திருவள்ளோடு பிரியாம இருக்கணும், அதோடு கலந்து இருக்க வேண்டும். அது தனிப்பட்டனா இருக்கக்கூடாது. திருவருள் வேற நான் வேற இருக்கக்கூடாது. அந்த திருவள்ளோடு கலந்து இருப்பதான் முதல்ல இந்த விரவி விரவி என்பது முதல் வரக்கூடிய அந்த விரைவு வந்து திருவள்ளுவை விட்டு பிரியாத நிலை. அடுத்த விரைவு வந்து அந்த திருவள்ளோடு கலந்து ஒன்றாக இருக்க வேண்டிய நிலை. அந்த ரெண்டும் இருந்தாதான் இப்பெருமானை வந்து அப்பதான் பெருமானை வந்து நமக்கு இல்லாட்டா என்ன இருப்பாரு, அப்பர் புறம் பாடல அது கனி இருப்ப காய்க வந்த கல்வனேனே அன்னு அந்த பழமொழி தாண்டவன் ஒன்று பாடுவார் இல்லையா. அப்ப நம்ம என்ன செய்யறோம், பெருமான் என்கின்ற அந்த சிவானந்த கனி, அந்த தேமதுல தீங்கனி இருக்கு, ஆனா நான் போய் இந்த கசப்பூல காயை வந்து நான் கடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த பாடல வந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து கேவல நிலையில இருந்து இப்ப சக நிலைக்கு வந்துட்டோம், பிறப்பு எடுத்திருக்கோம். அதுல இருந்து என்ன செய்யணும், சுத்த நிலைக்கு போகணும். சக நிலையோட நம்ம தங்கி விடக்கூடாது. மற்ற உலக மக்களோட தங்கி இருக்கட்டும், அவங்களுக்கு அது இன்பமா இருக்கட்டும். எனக்கு வந்து இது நிலையாம எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த சிற்றின்பம் திகட்டக்கூடியது, துன்பம் தரக்கூடியது எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப நான் என்ன செய்யணும், பேரின்ப நிலைக்கு வந்து நான் போகணும். இதற்கு பொருத்தமாக ஒரு திருமத பாடல். இருளும் வெளியும் இரண்டையும் மாற்றி பொருளில் பொருளாய் பொருந்த உள்ளாகி அருளால் அழிந்திடும் அத்தன் அடுக்கே பொருளாத கண்மனம் உட்டு நின்றேனே. என் மனசு எப்பேற்பட்ட மனசு, கல் போன்ற மனசு. கல்லை பிசிர்ந்து கனியாக்கி நின் கருணை வெள்ளத்தை அழுத்தி வினை கிடைந்த வேதின்னு பாக்குறோம் இல்லையா. அப்ப என்ன செய்யணும், அந்த கல் மனசை வந்து பெருமான் என்ன செய்கின்றார், அதை வந்து உருக வைக்கின்றார். அந்த மாதிரி உருளானவன் அப்ப இரளும் வெளியும் இரண்டையும் பாட்டேன். நான் ஆன்மா என்ன செய்ய, முதல்ல இருளாகிய கேவல நிலையில நடந்தேன், அப்புறம் வெளியாகிய சகல நிலைக்கு வந்தேன். அப்ப இரண்டையும் மாற்றி இப்ப என்ன செய்ய, சுத்த நிலைக்கு வந்து நான் போகணும். அப்ப போனா என்ன செய்யும், அந்த பொருளில் பொருளாய் அந்த மெய்ப்பொருளாகி அந்த சிவத்தில் சிவந்து சிவமாய் இருந்து உள்ளாகி அந்த பெருமானுக்கு உள்ள அடங்கி இருப்பதை, அவன் வியாபகத்துள் நான் அடம்பதை அருளால் அறிந்திடும். அதே நான் அருளால் இருக்கின்றேன், அத்தன் அடிக்கே அப்பற்பட்ட சிவபெருமான் அடிக்கே நான் உற்று நின்றேனே என்று திருமூலரும் சொல்லியிருக்கின்றார். அடுத்து 21வது திருப்பாடல். சொல்லும் பொருள்களும் சொல்லாதனவும் அங்கு அல்லனாய் ஆளான் என்று உந்தி பெற அம்பிகை பாகன் என்று உந்தி பெற. நமக்கு வந்து பல பொருள்கள் வந்து தெரியுது. நம்ம கண்ணுக்கு அறிவுக்கு வந்து நிறைய பொருள்களை தெரிகின்றது. அந்த பொருளை இந்த என்ன சொல்றோம், இது வந்து நம்ம சொல்லால் வந்து சொல்றோம். இது வந்து மாம்பழம், இது வந்து செல்லு, இது வந்து தண்ணீர். எனவே நம்முடைய அறிவுக்கு, இந்த ஆன்ம அறிவுக்கு என்னென்ன பொருள்லாம் நமக்கு தெரியுதோ அந்த பொருளெல்லாம் நாம் சுட்டி சொற்களால் சுட்டி அளவுபடுத்தி கூறுகின்றோம். அந்த மாதிரி கூறும் பொருள்கள் கூடிய அனைத்தும் என்ன செய்யும், நம்மால் சுத்தி அறியப்படக்கூடிய மாயா காரியங்கள். அந்த முதற் காரண மாயிலிருந்து அந்த 36 தத்துவங்களால் ஏற்பட்ட அந்த மாயா காரியங்கள். மாயை வந்து இந்த மாயையும் நிலைத்து இருக்காது. முதல் காரணம் மாயை வந்து நித்தமா இருக்கும், ஆனா மாயையில் உண்டாகி அந்த மாயைய பொருள்கள் வந்து நிலைத்து இருக்காது. எனவே அதை சுற்றி அறியக்கூடிய அந்த மாயைய காரியங்கள் அனைத்தும் நிலையற்ற பொருள்கள். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மாதம், அதுக்கு அடுத்த நாள் வந்து மறைந்து விடும். அது நிலையற்ற பொருள்கள். அப்ப நிலையாக இருப்பது எது, நிலையாக இருப்பது அது சிவன் தான். நிலையற்றவற்றை நிலை என்று உணரும் மருளனா மானா பிறப்பு. நிலை இல்லாதத நிலைன்னு நினைச்சுன்னா உனக்கு மருள் வந்துடுது, மயக்கம் வந்துடுது, அப்ப அவனுக்கு மறுபடி பிறப்பு வந்து விடுகின்றது என்று திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அது போல நமக்கு வந்து இல்லாத பொருள்னு இல்லாத பொருள் எது, முயலின் கொம்பு. முயலுக்கு வந்து கொம்பு கிடையாது, ஆனா முயலும் இருக்கு கொம்பும் இருக்கு. ஆனா முயலுக்கு கொம்பு கிடையாது. ஆனா முயல் கொம்புன்னு ஏன் சொல்றேன்னா, சில முயல் என்ன இந்த காதை வந்து இப்படி மறைச்சிட்டு வச்சுக்கும், பாக்குறப்ப அந்த காது வந்து கொம்பு மாதிரி தெரியும். அதே போல ஆகாய தாமரை, ஆகாயமும் இருக்கு தாமரைன்னு இருக்கு. ஆனா ஆகாய தாமரைன்னு ஒரு பொருள் வந்து கிடையாது. குளத்துல சொல்றது ஆகாய தாமரை சொல்றோம், அந்த மாதிரி சொல்ல ஆகாய தாமரை என்பது இல்லாத பொருள். எனவே அந்த அவை எல்லாம் இற்பொருள்கள், இல்லாத பொருள்கள். எனவே சொல்லால சொல்லக்கூடிய
அதை இருக்கக்கூடிய பொருள்கள் சொல்லால் சொன்னாலும் இல்லாத பொருளாகி அந்த முயல் கொம்பு ஆகாய தாமரை. நம்ம என்ன செய்யணும், அந்த இரண்டு பொருள்களையும் போல அல்லாமல் நம்ம என்ன செய்யலாம், பெருமானை பற்ற வேண்டும். பெருமான் என்ன செய்யிருக்கான், அவன் வந்து மனோ வாக்கு அதீதன். நம்ம மனசாலையும் அவனை வந்து பற்ற முடியாது, இந்த வாக்காலையும் பற்ற முடியாது. பார்க்க போனா இந்த வாக்கு எங்கேருந்து கிடைக்குது, சுத்தமாயிலிருந்து கிடைக்குது. சுத்தமாயிலும் நாத தத்துவத்திலிருந்து நமக்கு பெருமான் வந்து இந்த வாக்கை வந்து கொடுத்திருக்கின்றான். அப்பேற்பட்ட வாக்கை கொண்டும் பெருமானே படக்கூடாது. இந்த மனம் எங்க இருக்கு, மனம் வந்து நமக்கு ஆன்ம தத்துவத்துல இருக்கு. இந்த 27 ஆன்மத்துல மனம் இருக்கு. இதே மனோ வாக்குக்கு அவன் எட்டாத நிலையில் அவன் இறைவன் இருக்கின்றான். எனவே மனம் என்பது அது பசுஞானம், வாக்கு என்பது பாசஞானம். பசுஞானம் பாசஞானத்துக்கு எட்டாத நிலையில் பெருமான் இருக்கின்றான். அப்ப அவனை எப்படி பிடிக்க முடியும், மறுபடியும் சொல்லணும், அந்த பதிஞானமாகிய திருவருளின் துணை கொண்டுதான் பெருமானை நாம் உணர முடியும். நாம் என்ன செய்யணும், அவனை உணரும் பொருட்டு நம்ம என்ன செய்யும், அந்த அருளாகிய நம்முடைய அம்மையோடு கூடி பெருமான் என்ன செய்கின்றார், அம்மையப்பராக இருக்கின்றான். பெருமானை வந்து அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக. பெருமானுடைய அந்த திருவுருளோடு சேர்த்து சதாசிவத்தில் தான் அவன் என்ன செய்கின்றான், திருவுருளாகிய அந்த மனோன்மணி சக்தியோடு சேர்ந்து இருக்கான். எனவே பெருமான் வந்து அம்மையப்பராக இருக்கின்றான். அது அவனுடைய பொது இயல்பு. இந்த உலக மக்களுக்கு, உலக உயிர்களுக்கு அந்த இன்பத்தை கொடுப்பதற்காக அவன் வந்து இருக்கின்றான். அது அவனுடைய பொது இயல்பு. அதுபோல இறைவன் வந்து என்ன, இந்த மாயா கழிவுகள் நிலையற்றது, இந்த உடம்பு நிலையற்றது, இந்த கண் காது மூக்கு செவி இதெல்லாம் நிலையற்றது. அது போல இறைவன் வந்து அந்த மாதிரி நிலையற்றவன் கிடையாது. அது போல பெருமான் வந்து அந்த முயல் கொம்பு ஆகாய தாமரை அதை போல இல்லாத பொருளும் அல்ல. வந்து அவன் நிலையற்றவனும் அல்ல, இல்பொருளும் அல்ல. அம்பிகை அம்பிகை பாகன் என்று உந்தி பண்ண சொல்றேன். அம்பிகை என்பது பெருமானை விட்டு பிரியாமல் தாதான்மை சக்தியாக இருக்கக்கூடிய அந்த திருவுருளை குறிக்கும். எனவே இறைவன் எப்படி இருக்கின்றான், அவன் வந்து திருவுருள் மயமாக இருக்கின்றான். அப்ப நீ என்ன செய்யணும், அம்பிகை பாகனாகிய அந்த அம்மை அப்பரை நீ வந்து பற்றி கொள்ள வேண்டும். எனவே இந்த பாட்டு சொல்லக்கூடிய கருத்து வந்து ரெண்டே கருத்து தான். ஒண்ணு என்ன, சொல்லும் பொருள்களும் சொல்லாதனவும். அந்த சொல்லக்கூடிய பொருள் சொல்லாத இல்லாத பொருள்கள், அந்த ரெண்டும் வந்து என்ன செய்யுது, அது சிவனை வந்து அறியாது. ஆன்மபோதம் சிவனை அறியாது. அப்ப என்ன செய்யறான் அவன், பெருமான் வந்து அவன் அம்பிகை பாகனாக அம்மையப்பராக அவனே வந்து உண்மை பொருளாக இருக்கின்றான். எனவே பெருமான் வந்து சொல்லால் விளக்கத்தக்க பொருள்களாகவும் சொல்லால் விளக்க இயலாக இல்லாத பொருள்களாகவும், அந்த இரண்டு தன்மைகளும் சொல்லால் விளக்கக்கூடியது இல்லாத பொருள், அந்த இரண்டும் இல்லாத பொருளாகவும் சிவபெருமான் இருக்கின்றான். அவனுடைய தன்மை வந்து ஒப்பும் இல்லாதது, ஒப்பில்லாதன ஓமனில் இழந்தன ஒன்மலர் திருப்பாதம் என்பது திருவாசகம். அந்த மாதிரி இருந்தும் பெருமான் என்ன செய்கின்றான், அந்த உயிர்கள் மேல கொண்ட கருணையினால இறங்கி வந்து அருள் பாலிக்கின்றான். ஏன் அருள் பாலிக்கின்றான்னா, அவனுடைய அம்பிகை, அவனுடைய சக்தி வந்து அருளையே வடிவான அந்த சக்தியோடு அம்பிகை பாகனாக இருக்கின்றான். ஏன்னா இந்த உலக பொருள்கள் எல்லாத்தையும் நாம சுட்டி சொல்ல முடியும். அந்த இல்லாத பொருளை கூட வாயால வந்து சொல்ல முடியும், நினைக்க முடியும். ஆனா பெருமான் எப்படி இருக்கின்றான், அந்த வாக்கு மனத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றான். அவன் எப்படிதான் மாடுக்க சொல்லியா, வான்பலி திம்மன் பகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். அவன் எங்க இருக்கான், நம்ம எட்டாத உயரத்துல இருக்கான். அப்பேற்பட்ட அந்த வானை, இந்த சிவலோகத்தை பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். புவனியில் சேவடி தீண்டினன் காண்க சிவனன யானும் தெரினன் காண்க என்று சொல்வார் இல்லையா. இதுவே பெருமான் வந்து இந்த அறுவகை சமயங்கள் இருக்கின்றது. அதே புறச்சமயம், புறப்புற சமயம், அகச்சமயம், அகப்புற சமயம், ஒண்ணுலயும் 6 இருக்கு. அதே ஒவ்வொரு சமயமும் வந்து என்ன செய்யுது, அந்த பெருமானுடைய ஒரு கூற்றை, ஒரு பகுதியை தான் வந்து சொல்லி இருக்கின்றது. அதை முழுவதையும் சொல்வது எது, அது முழுவதையும் சொல்வது இந்த சித்தாந்த சைவம். நம்ம வந்து அந்த சித்தாந்த சைவத்துல நம்ம பறந்திருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்க, அங்க வந்து இந்த பிரபஞ்சம் வந்து பெருமானுக்கு திருமேனியாகவும் மாயை சக்தியாகவும் விளங்குகின்றது. எனவே இந்த நிலையில் எப்பொருளும் சிவம் என்பது தெரியும். அந்த நிலைக்கு நீ வந்துட்டீன்னா அப்ப என்ன செய்ய, நீ நிலத்தை பார்த்தாலும் உனக்கு செய்யும் சிவன் தான் தெரியும். இரநலாய் தீயாகி நீரும் ஆகி
இந்த பஞ்சபூதங்களே என்ன செய்யும்? சிவபெருமானாக உனக்கு காட்சி கொடுக்கும். அதுதான் உன்னுடைய அட்டமூர்த்தி வடிவம். அந்த பஞ்சபூதங்கள் சூரியன், சந்திரன், ஆன்மா என்கின்ற 3 சேர்த்தா 8 வரும். அதை வந்து அட்டமூர்த்தி அழகன் இன்னமுதாய ஆனந்த வெள்ளத்தான் என்று நம்முடைய திருவாசத்தில் நம்ம பார்க்கிறோம். அட்டமூர்த்தி வடிவாகவும் பெருமான் வந்து இருக்கின்றான். எப்படி இருந்தாலும் அவனுடைய சொரூப நிலை என்ன செய்யும்? அந்த சொரூப நிலையை நீ வாக்கால் சொல்ல முடியாது, மனதால் பற்ற முடியாது. அப்பேற்பட்ட அந்த சொரூப நிலையில் இருக்கக்கூடிய அந்த சிவன் என்ன செய்கின்றான்? அவன் வந்து நமக்காக இந்த தடத்த நிலையில் அம்பிகை பாகனாக உருவம் தாங்கி வருகின்றான். எனவே அம்பிகை தான் அவனுக்கு வந்து ஆதாரமாக இருக்கின்றான். நம்ம என்ன செய்யணும்? அதற்காக நம்ம வந்து ஆதார யோகம் பயில்றோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அநாகதம், விசுத்தி ஆகிய என்கின்ற அந்த 6 ஆதாரங்கள். இதை தாண்டியது இது 7வதாகிய நிராதாரம், சகசிராரம். அதை தாண்டியது மீதானம் என்கின்ற அந்த துவாதசாந்த பெருவழி. இதை நீ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உன்னுடைய ஞான தேசிகரால், உன்னுடைய குருமூர்த்தியால் நீ என்ன செய்த? கேட்டு சிந்தித்து தெரிந்து நிட்டை கூடி செய்யணும். அதுக்கு உனக்கு என்ன வேணும்? அதுக்கு உனக்கு சர்க்குண தியானமும் பஞ்சாக்கர தியானமும் மௌன யோகமும் தேவைப்படும். அந்த மாதிரி தேவைப்பட்டால்தான் நீ பிரபஞ்ச வாதனையில் வந்து மீளாமல் நீ என்ன செய்யணும்? சிவனுடைய திருவுருள் அழுந்த வேண்டும், மனம் கசிய வேண்டும். அந்த மனம் கசிந்தால் உனக்கு அன்பு வந்து வெளிப்படும். அன்பு வெளிப்பட்டால் சிவம் வெளிப்படும். ஏன்னா அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருத்தாரே. அப்ப அன்பு வந்தா சிவம் வெளிப்படும். சிவம் வெளிப்பட்டா நீ அன்பா மாறிடுவ. நீனே உன்னை அர்ச்சிக்கக்கூடிய அந்த சிவமாக மாறிவிடுவாய். இதுதான் அந்த யோகத்தின் முடிந்த பயனாகும். இதற்கு பொருத்தமாக ஒரு திருமந்திரம். முத்திக்கு வித்து முதல்வன் தன் ஞானமே. முக்தி, அந்த பதமுக்தியில் அந்த பரமுக்தி, அதுக்கு விதையாக இருப்பது முதல்வன் தன் ஞானமே. அந்த முதல்வனாகிய சிவபெருமானே சிவஞானம்தான். பத்திக்கு வித்து பணிந்துரு பற்றலே. நீ உனக்கு பக்தி என்ன செய்யணும்? முக்தி கிடைக்கணும், நீ பக்தி செய்யணும். அந்த பக்திக்கு வித்து என்ன? அங்க உனக்கு பணிவு வேணும். நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் போய் இந்த இதெல்லாம் பண்ணுவேனா? நான் போய் கூட்டுவேனா, மெழுகுவேனா? நான் பெரிய ஆளு, நான் வந்து பேசக்கூடிய ஆளு அப்படின்னு நினைக்க கூடாது. அது என்ன? அந்த இடத்துல பணிவு வரணும். அந்த பணிவு தான் சிவத்தை காட்டும். பக்திக்கு வித்து பணிந்துட்டு வித்தலே, சித்திக்கு வித்து சிவபரம் தானாதல். அப்ப என்ன பண்ணும்? உனக்கு வந்து அந்த சித்தி கிடைக்கும். அட்டமா சித்திகளும் சிவனை அடையக்கூடிய அந்த சித்திக்கும் இருக்கும். அப்போது என்ன செய்ய? நீ வந்து சிவபரமாக மாறி விடுவாள். அப்போது சக்திக்கு வித்து தனது உபசாந்தமே. அந்த துவாதசாந்த பிரிவுல போனா அங்க அம்பாள் இருக்கின்றாள். அந்த துவாதசாந்த பிரிவு இருக்கின்றாள். அந்த சக்தியை பற்றினால் உனக்கு உபசாந்தமாகி அந்த துவாதசாந்தம், இந்த பெருமானுடைய சொரூப நிலை கிடைக்கும் என்று நம்முடைய திருமண தேவநாயனார் சொல்லியிருக்கின்றார். அதற்கு அடுத்து 22வது பாட்டு. காற்றினை மாற்றி கருத்தை கருத்துனில் ஆற்றுவது ஆட்டாள் என்று உந்தி பெற, அல்லாத அல்லதென்று உந்தி பெற. காற்றினை மாற்றி, காற்றினாலே என்ன குறிக்கும்? அந்த பிராணவாயு வந்து குறிக்கும். பிராணவாயுங்கிறதுனால இப்ப என்ன செய்யறாரு? நீ மெய்ப்பொருளை போறதுக்கு ஏற்கனவே ஒரு உபாயம் சொன்னேன். என்ன? இது கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை கூட வேண்டும் என்ற ஒரு உபாயம் சொன்னேன். எனக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாதுங்க. எனக்கு ஆன்மா வந்து வேற லெவல்ல இருக்கு, என் மைண்ட் செட் வந்து வேற லெவல்ல இருக்கு, எனக்கு வேற ஏதாவது டெக்னிக் கொடுங்க, வேற ஏதாவது பயிற்சி கொடுங்க அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல மூச்சு பயிற்சி வந்து இந்த இடத்துல இந்த பாட்டு வந்து காற்றினை மாற்றி கருத்தை கருத்து நில். காற்றினை மாற்றி அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த மூச்சு காற்று வந்துகிட்டும் போயிட்டு இருக்கும். அது நீ என்ன செய்யணும்? வடநாடுலேருந்து இடநாடைக்கு மாற்றணும், இடநாடுலேருந்து பிங்கள் நாடைக்கு மாற்றணும், அப்புறம் நடுநாடைக்கு மாற்றணும். இந்த மூச்சு பயிற்சியினை காற்றினை மாற்றினா மூச்சு பயிற்சியாகிய அந்த பிராணாயாமத்தை ஒழுங்குபடுத்தி, ஒழுங்குபடுத்த என்ன செய்யும்? இந்த மனசு வந்து கட்டுப்படும். மனசு வந்து அங்கங்க அலையாது. அங்க அலைய விடாமல் செய்து அதை என்ன செய்யணும்? அந்த மனசை எங்க கட்டி போடணும்? இறைவனுடைய திருவடியில நம்ம அதை கட்டி போட வேண்டும். அப்போது மனமானது இறைவனுடைய திருவடியிலேயே அழுந்து நின்று பழகும். அது திருவடியை விட்டு அந்தாண்ட இந்தாண்ட போகாது. இந்த பயிற்சியை நீ எப்படி செய்யணும்? நீ உன்னுடைய சுய முயற்சியால செய்யக்கூடாது. ஒரு ஆசிரியர், ஒரு குருநாதர் எப்படி சொல்லித் தருகின்றாரோ அந்த மாதிரி செய்யணும். அதை தான் பிராணாயாமம் என்று சொல்கிறார்கள்.
அது அட்டாங்க யோகத்துல வந்து அது யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம். 4வது படி வந்து பிராணாயாமம். இந்த யோக பயிற்சியில என்ன செய்யணும்? மூச்சு காற்றினை வந்து நம்ம வந்து அடக்குறோம். அடக்குனா கும்பகம் செய்யறோம். ஏறுவது ஈரட்டு வாமத்தால். இப்ப இடமூக்கு வழி என்ன செய்யணும்? மூச்சு வந்து ஈரட்டு 16 மாத்திரை அளவு, இந்த 16 ஓம் அளவுக்கு இல்லை 16 மாத்திரை அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? உள்ளே வந்து இழுக்கணும். அதை வந்து 64 மாத்திரை கும்பிக்க வேண்டும். 64 மாத்திரை உள்ள வந்து நிறுத்த வேண்டும். அப்புறம் 32 மாத்திரை வழியா இந்த வளநாடி வழியாக விட வேண்டும். இந்த மாதிரி அந்த 1:4:2 16, 64, 32 என்ற அந்த எண்ணிக்கையில நீ மூச்சு காற்றினை அடக்கி அதன் மூலம் என்ன செய்யும்? உன்னுடைய மனதை அல்லது நினைவை நீ ஒருமுகப்படுத்தி கான்சென்ட்ரேட் செய்து அந்த அப்ப என்ன செய்யும்? அப்பதான் வந்து மனசு ஒன்றுபடும். ஒன்றி இருந்து நினைமின்கள் தனக்கு ஓமனம் இல்லை. அப்ப ஒன்றி இருந்து மனதை பெருமான் வந்து நினைக்க முடியும். அப்போது இந்த ஆன்மாவுக்கு ஊனமாகிய ஆணவ மூலம் இருக்காது. அந்த ஒன்றுபட்ட மனத்தோட நீ என்ன செய்யணும்? இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். எப்போயுமே உலக பொருளை பார்த்து அலைபாயக்கூடிய அந்த மனத்தை என்ன பண்ற? அந்த இறைவனை நோக்கி செலுத்துவது இந்த பிராணாயாம பயிற்சி. இதுவே வந்து சிறந்த ஆற்றல் என்று சொல்லப்படுகின்றது. அதான் காற்றினை மாற்றி கருத்தை கருத்துனில் ஆற்றுவது ஆற்றல் என்று உந்தி பெற, அல்லாதது அல்லது என்று உந்தி பெற. எனவே இதுதான் சிறந்த ஆற்றல். இது வந்து குருவுரால் கைக்கூடக்கூடியது. அந்த மூச்சு காற்று அது இயங்குவது என்ன? அது நம்ம கட்டுப்பாட்டுல கிடையாது. நம் கட்டுப்பாட்டு இல்லாமல் சுதந்திரமாக தானாக இயங்குவது. இதயம் வந்து தானாக துடிப்பது. இப்ப மூச்சும் தானாக வந்து இயங்குவது. அதை விட கொஞ்ச நேரம் வேணா கட்டி போடலாம். அந்த மாதிரி தன்போது இயங்கும் போது என்ன செய்யும்? மனமும் என்ன செய்யும்? அது கண் போன போக்கிலே கால் போகவும், கால் போன போக்கிலே மனம் போகும், மனம் போக போக்கிலே மனிதன் போவான். அப்ப மனசு வந்து நம்முடைய கட்டுப்பாட்டு இல்லாம அது பாட்டுக்கும் போயிட்டே இருக்கும். போனா என்ன செய்யும்? அந்த உலக போகங்களையே அது நாடி திரியும். நாடி திரிந்து என்ன செய்யும்? அது இன்பம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில பார்த்தா எது கிடைக்குன்னா அந்த துன்பம் தான் கிடைக்கும். அதான் வாழ்க்கை வந்து அல்லல் வாழ்க்கையாக மாறிவிடும். அதுக்கு நீ என்ன செய்து? எனக்கு வந்து இந்த கேட்டு சிந்தித்து தெளிது எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா மூச்சு பயிற்சி பண்ணு. இந்த மூச்சு பயிற்சியை தக்க ஆசிரியர்கள் மூலமாக நீ என்ன செய்து? பிராணாயாம பயிற்சி செய்து மனத்தை கட்டுப்படுத்தி அதன் மூலமாக இறைவன் திருவடியை சேரலாம். இதைதான் கருத்தை கருத்துனில் ஆற்றுவது. என்னன்னா உயிர்களுக்கு ஒரு கருத்து இருக்கு. அந்த உயிர்களுடைய கருத்துக்கு கருத்தாய் இருப்பது சிவன். அந்த சிவனுடைய திருவடியில் என கூடி இருப்பதுதான் கருத்தை கருத்துனில் ஆற்றுவது. அப்பதான் ஆற்றல். ஆற்றல் என்பது வெற்றியை குறிக்கும். இது ஞான வெற்றி. திருவாசனம் ஞான வெற்றின்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா? அப்ப ஞான வெற்றி என்பது அது இந்த ஞான வெற்றியை குறிக்கும். ஆற்றல் என்பது ஞான வெற்றியை குறிக்கும். அல்லாதது அல்லது என்பது இந்த வழியில் அல்லாது. இந்த பிராணாயாம பயிற்சி விழாவ மற்ற வழியில் நீங்க வந்து மனத்தை அடக்க முடியாது என்ற கருத்து வந்து பதவுரையாக பார்க்கிறோம். இப்ப விரிவுரையை வந்து பார்க்கலாம். எனவே அந்த ஆன்மாவின் அந்த மனத்தை அடக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த ஆற்றல் அது டென்ஷனா இருக்கக்கூடாது. அதுல நீ ரிலாக்ஸ் ஆகணும், இளைப்பாறணும். எனவே மனம் என்பது அது சலனமுடையது, காற்றை போல அலையக்கூடியது, எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடியது. அது குரங்குன்னு சொல்லுவாங்க. காடும் கரையும் மணக்குரங்கு கால் விட்டு ஓட என்று இந்த தாய்மானவர் வந்து சொல்வார். நான் ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன், இந்த கதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இந்த குரங்கு என்ன செய்யும்? கிளை விட்டு கிளை இதாகும், மரம் விட்டு மரம் தாவும். அப்பேற்பட்ட அந்த குரங்கு என்ன செய்யுது? ஒரு தென்னை மரத்துக்கு போகுது. அங்க தென்னை மரத்துல கல்லு கட்டி விட்டுருக்காங்க. அந்த கல்லை எடுத்து குடிச்சிடுது. கல்லை எடுத்து குடிக்கிறப்ப என்ன பண்ணுது? அங்க பக்கத்துலயே ஒரு தேள் இருக்கு. தேள் இருந்து கொட்டுது. தேள் கை கால அப்படி உதறிக்கிட்டு அது மேலும் ஆடுது. அந்த மாதிரி மாடுறப்ப அந்த தென்னை மரத்துல ஒரு பிசாசு இருக்கு. அந்த பிசாசும் போய் இந்த குரங்கு பிடிச்சிடுது. அப்படியே எப்பேற்பட்ட அது போல நம்ம மனசு இருக்கு. சாதாரணமே அது குரங்கு போல ஆடிக்கிட்டு இருக்கு. அதுல போய் ஆணவங்கிற அந்த கல்லை வந்து குடிச்சிடுது. அப்புறம் வந்து நான் தான் பெரிய ஆளுங்கிற செருக்குங்கிற தேள் வந்து கொட்டிடுது. அப்போது தற்போதுமாகி அந்த பிசாசு பிடிச்சி அவனை ஆட்டிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரிதான் நம்ம மனசு நம்ம ஆடிக்கிட்டு இருக்கு, நாமும் ஆடிக்கிட்டு இருக்கோம். அப்போது என்ன செய்யும்? நமக்கு அந்த பிரபஞ்ச காட்சிகள் தான் வரும். பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இது எல்லாம் எதை இப்ப வசப்படுத்துது? இந்த மனதை தான் வசப்படுத்துது. இப்ப இந்த ஆன்மா என்ன செய்யணும்? ஆன்மா போய் இந்த மனசை வந்து பற்றிக்கணும். ஏன்னா மனத்தை வசப்படுத்தினால்தான் நாம் பெருமானை பற்றி கொள்ள வேண்டும். அதை தான் இந்த மனத்தை வசப்படுத்தணுங்கிறத அப்பர் பெருமான்
மனம் என்னும் தோணி பற்றி சினம் என்னும் சரக்கை ஏற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா திருநோக்கத்துல. அப்ப என்ன செய்யணும்? அதே போல இந்த ஓடும் மனத்தை ஒடுக்கிட வேண்டும். அந்த மாதிரி ஒடுக்கினா அது முத்திக்கு பிறப்பாகும். என்ன சொல்ற? நெஞ்சே உன்னை அறப்பெருகின் பேல் பெற்றேன். நீ நெஞ்சு வந்து நம்ம விட்டு அட்டு போயிட வேண்டும். அப்பதான் நீ வந்து நெஞ்சை பற்றால் மற்றென்று துறக்கம் திறப்பதோர் தாள். அப்பதான் நமக்கு என்ன செய்யும்? அந்த சொர்க்கம் வந்து நமக்கு கிடைக்கும். எனவே மனம் வெளியே ஓடும் போது உலகம் காணப்படுகின்றது. மனம் அடங்கும் போது அது உள்முகமாகி அந்தர்முகமாகி அந்த ஆன்ம காட்சியை நமக்கு தெரிந்தது. அதான் ஐம்புல கதவை என்ப அடைச்ச என்ன செய்யும்? உள்ளே ஆன்ம ஜோதி இயலும் என்ற திருவாசக பாடல நான் பல தடவை வந்து சொல்லியிருக்கேன். நம்ம என்ன செய்யணும்? அந்த மனசு வெளியே ஓடாம உலகத்தை நோக்கி போகாம அது உள்முகமாக அந்தர்முகமாக போனா உள்ள அந்த ஆன்ம காட்சி ஆன்ம தரிசனம் கிடைக்கும். அந்த ஆன்ம தரிசனத்துக்குள்ள சிவம் இருப்பது அந்த சிவ காட்சி சிவ தரிசனம் வந்து கிடைக்கும். அப்ப என்ன செய்யும்? இந்த ஆன்ம அனுபவத்துல சிவம் நமக்கு இருப்பதனால அந்த சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்க்கே சென்றுவதாய் கொத்தும்பின்னு படுவார் இல்லையா? அப்ப அந்த சித்த விகாரம் வந்து தெளிவிக்கும். அதை பெருமான் தான். இந்த சித்த விகாரம்னா ஒரு தண்ணி வந்து நிறைய அலைஞ்சுக்கிட்டே இருக்கு, கலங்களா இருக்கு அப்படின்னா அது அடியில் உள்ள பொருள் வந்து தெரியாது. அப்ப அந்த சித்த விகாரம் வந்து தெளியணும். இந்த சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவனாக பெருமான் தான் வருவான். அந்த பெருமான் வருவதற்கு அவன் எப்படி வருவான்? அவன் வந்து ஒரு குதிரை பாகனாக வருவான். குதிரை என்பது என்ன செய்யும்? இந்த மூச்சை தான் செய்வாங்க. அதே பரியங்க யோகம்னு பார்க்க போறோம். பரினா குதிரையை வந்து குறிக்கும். அந்த பரி போல ஓடக்கூடிய அந்த மூச்சை என்ன செய்யணும்? அவன் வந்து பாகனாக இருந்து கடிவாளம் போட்டு அந்த மூச்சை அடக்கிறப்ப என்ன செய்யும்? சுவாசம் அடங்கும். சுவாசம் அடங்கும் போது மனசும் அடங்கும். எனவே மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை. எனவே மூச்சு அலைஞ்சா மனசும் அலையும், மூச்சு அடக்கினா மனசு நிற்கும். வாயு நின்றால் மனம் நிற்கும் என்பது யோக சூத்திரம். அப்ப என்ன செய்யணும்? இந்த உயார் வந்து சுவாசத்தை பற்றி நிற்க வேண்டும். சுவாசத்தின் மூலமாக என்ன செய்யும்? அதை மனத்தை கட்டுப்படுத்த முடியும். அதுக்காக நம்ம என்ன செய்வோம்? அதை இடது வலது நாசிகள் வழியாக நம்ம இழுத்து அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அது 16, 64, 32 என்ற மாத்திரை அளவுக்கு உள்ளே இழுத்து நிறுத்தி வெளியே விடும்போது நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு நல்ல உடல் நலமும் கிடைக்குது, ஆயுளும் நீடிக்கின்றது. ஏழும் ஆயுள் நீடிக்குதுன்னா ஒவ்வொரு மூச்சும் 12 அங்குலம் வெளில போகுது. அதுல என்ன செய்யுது? நமக்கு 8 அங்குலம் தான் திரும்பி வருது. 4 அங்குலம் வந்து ஒரு மூச்சுக்கு நஷ்டமாகுது. அந்த மாதிரி நஷ்டமாகும் போது நம்முடைய ஆயுள் வந்து நமக்கு குறைந்து விடுகின்றது. நம்முடைய மூச்சு பயிற்சி செய்வதால் அந்த 4 அங்குலம் வந்து வீணாகாது. வீணாகாதனால நமக்கு என்ன செய்யும்? அந்த காய சித்தி அல்லது சரீர சித்தி நமக்கு உண்டாகும். அந்த மனதின் ஆற்றலும் அப்போது கூற்றலும் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு. அப்போது யமனையே நம்ம வந்து என்ன பிடிக்கலாம். காட்டை பிடிக்கும் கணக்கறிவார்க்கு கூட்டை உதைக்கும் குறியதுவாமே. அது வந்து திருமந்திரம் தான். இதுதான் வாசி யோகம் என்று சொல்வார்கள். இதுல வா என்பது நெடில், சி என்பது குரில். வா என்ற நெடிலுக்கு 8 அங்குலம், சி என்னும் குரிலுக்கு 4 அங்குலம். இப்ப 12 அங்குலம் போடுறது. 12 அங்குலம் போடப்ப என்ன செய்யுது? அப்ப வந்து 4 அங்குலம் குறையுது. 4 அங்குலம் குறையுது. என்ன இந்த சி குறையுது, இந்த சிவம் வந்து குறையுது. அப்ப என்ன வெறும் வா மட்டும்தான் நமக்கு வருது. அது போல நமக்கு என்ன செய்யும்? இந்த உலகியலுக்கு போயிடும். அது நம்ம என்ன செய்யணும்? மூச்சை வந்து அந்த திருமூலர் நெறிப்படி நம்ம பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யோகம் வந்து சித்திக்கும். ஒருத்தன் வந்து வெயில வந்து நடக்கலாம், நடக்கவே வரப்ப என்ன செய்யணும்? அவன் கூடவே அந்த நிழல் வருது. மரத்தடிக்கு போறான். மரத்தடிக்கு போனா என்ன செய்யுது? அந்த நிழல் வந்து அவனை விட்டு போகுது. அது போல நீ என்ன செய்யணும்? பெருமானுடைய அந்த திருவடியாகி அந்த நிழல்ல போய் மனம் லயித்திருந்தால் அந்த மனச்சலனம் அந்த மனவிகாரம் அற்று போய்விடும். எனவே இந்த வாசி வித்தையால் மனத்தை நிறுத்த வேண்டும் என்பதை இந்த வாசி வித்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார். இதற்கு பொருத்தமான ஒரு திருமந்திர பாடல். கோணா மனத்தை குறிகொண்டு கீழ்கட்டி வீணா தண்டோடே வெளியிறத்தானோக்கில் காணா கண் கேளா செவி என்றிருப்பார்க்கு வாழ்நாள் அடைக்கும் வழி அதுவாமே. கோணா மனத்தை, மனம் எப்போ கோணிக்கிட்டே தான் போவோம், கோணல் வழியில தான் போவோம், வளைஞ்சு போவோம். அந்த மனத்தை நீ குறிகொண்டு ஒரு லட்சியத்தை வச்சு சிவனை அடைய வேண்டும் என்ற
அந்த லட்சியத்தை வைத்து கீழ்கட்டி மூச்சு என்ன செய்யணும், அந்த பந்தம் இருக்கு, மூலபந்தம், ஒட்டியான பந்தம், ஜாலந்திர பந்தம் என்ற அந்த பந்தத்தின் மூலமாக கட்டி வீணா தண்டோடு, வீணா தண்டுங்கிற முதுகத்தண்டோடு வெளியே தானுக்கள், இப்போ முதுகை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிட்டு கண்ணு வந்து தொடர்ந்தா இருக்கும். அதாவது அரை வெளியே சொல்லுவாங்க, இந்த மூக்கு நுனியை பார்த்துருக்கோம், இல்லை இந்த இடத்துல இருந்து பார்த்துருக்கோம். அந்த மாதிரி அது வெளியுற தானோக்கி காணா கண், அந்த கண் என்ன தொடர்ந்திருந்தாலும் அது காணாத கண், உலகத்தை வந்து பார்க்காது, உள்ளுக்குள்ளதான் பார்க்கும். கேளா செவி, வெளியுள்ள சத்தத்தை வந்து அது கேட்காது. அந்த மாதிரி இருந்திருப்பாருக்கு அது வாழ்நாள் அடைக்கும் வழி அதுவாமே என்று சொல்கின்றார்கள். எனவே இதுதான் துள்ளும் மறிமனதை பழி கொடுத்தேன். மனது எப்படி இருக்கு, அது மான் போல துள்ளிக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த மனசை நான் என்ன செய்யறேன், உன்னை பலிபடத்துல பலி கொடுத்து தான் நான் உள்ள வரேன். பலிபடத்துல நம்ம என்ன செய்யணும், நம்முடைய மனசை அந்த கரங்களை பலி கொடுத்து தான் உள்ளுக்குள்ள போகணும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல பாடி சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 23வது திருப்பாடல். கல்லரோடு இல்லம் உடையார் கலந்திடில் வெல்ல வெளியாம் என்று உந்தி வர வீடும் எழுதாம் என்று உந்தி வர. பெருமானை வந்து கல்லன், இங்கு என் உள்ளம் கவர் கல்வன் என்ற ஞானசம்பந்தர் வந்து முதல் பாட்டிலே வந்து சொல்லியிருக்கிறார். பெருமான் வந்து உள்ளம் கவர்ந்த கல்வன். கல்வன்னா யாரு, அவன் வந்து மறைஞ்சு நிற்பவன். எனவே பெருமான் என்ன செய்கின்றான், பெருமான் வந்து இந்த ஊரிலே பெத்த நிலையிலே, இந்த பெத்த நிலையில பெருமான் மறைந்து நின்று அவன் வந்து அருள் புரிகின்றான், அறிவுறுத்துகின்றான். அப்ப அவனை கல்வன் என்று சொல்லுகின்றான். அதைதான் உள்ளம் கவர் கல்வன் என்று ஞான சம்பந்தரும் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மனுஷனுக்கு 2 நிலை இருக்கு, ஒன்று பெத்த நிலை, 2வது முத்தி நிலை அல்லது சுத்த நிலை. இந்த பெத்த நிலையில உயிர் என்ன செய்யுது, அது உடம்போடு கூடி வாழ்கின்றது. அப்ப அந்த உடம்பு தான் என்ன, இந்த உயிருக்கு இல்லம் போன்றது. அதான் இந்த உயிருக்கு இல்லம் போன்றது இந்த உடம்பு. அதைதான் கல்லரோடு இல்லம் உடையார், இந்த இல்லத்துக்கு உடையார் யாரு, ஆனா இதுக்கு உடைமை வந்து சிவபெருமான் தான். சிவபெருமான் தான் நமக்கு இதை கொடுத்திருக்காரு, இரவலா கொடுத்திருக்காரு, ஒத்தி கொடுத்திருக்காரு. நம்ம தான் நம்ம நினைக்க கூடாது. இந்த இல்லத்தை உடையவன் வந்து அந்த பெருமான் நமக்கு அனுபவ பாக்கியதான், பட்டா கிடையாது. நமக்கு இதை அனுபவிச்சுக்கடா அப்படின்ட்டு பெருமான் வந்து கொடுத்திருக்காரு. எனவே அதை இல்லம் உடையார் என்பது அந்த பெத்த நிலையில் இந்த உயிர்களை வந்து குறிக்கக்கூடியது. எனவே சிவபெருமான் இந்த பெத்த நிலையில் மறைந்து நின்று உயிர்களுக்கு அருள் புரிகின்றான். அவன் மறைந்து இருப்பதால் அவனை கல்வன் என்று சொல்கின்றார்கள். இதான் ஞான சம்பந்தரும் உள்ளம் கவர் கல்வன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்போது பெத்த நிலையில் அந்த உயிர் எப்படி வாழுது, இந்த உடம்பை ஆதாரமா வச்சுதான் வாழுது. இந்த உடம்பு தான் உயிருக்கு வந்து வீடு போன்றது, இல்லம் போன்றது. எனவே அதை இல்லம் உடையார், இல்லத்தை உடையவர் வந்து சிவபெருமான் என்ற அந்த பெத்த நிலையை வந்து குறிக்கின்றது. அப்ப என்ன செய்யணும், இந்த பெத்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம். அப்போது சிவபெருமானுடைய அந்த பெருங்கருணை திறத்தை எண்ணி உயிர்கள் வந்து உருக வேண்டும். அயரா அன்பின் அரண்கடல் செல்லுமே இந்த 11வது சூத்திரம். அப்ப பெருமான் வந்து நமக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கான் அப்படின்னு நினைக்க நினைக்க நமக்கு மனசுல வந்து அன்பு நிற்கும். எனவே அந்த பருங்கரணை திறத்தை எண்ணி எண்ணி இந்த உயிர்கள் நின்றால் அப்போது அன்பு பெருகும். இந்த மல மறைப்பு, இந்த ஆணவ மல மறைப்பு நீங்கும். அப்ப இருவினை ஒப்பு என்று வாய்க்கப்பெறும். அப்போது சத்தினிபாதம் நமக்கு வந்து கிடைக்கும். சத்தினிபாதம் வந்தால் இந்த இறையருள் இந்த உயிர் வந்து கலந்து விடும். அப்ப அது வரைக்கும் மறைப்பாற்றலாக இருந்த அந்த துரோதன சக்தி இப்போது என்ன செய்யும், அருள் சக்தியாக மாறி அந்த உயிருக்கு முத்தி பெற்றை அளிக்கும். அப்போது உயிர் பேரின்ப பெருள் ஒளியில் அந்த வீடு பெற்றவினை எளிதாக பெறும். இதைதான் வந்து வெள்ள வெளி என்று சொல்லியிருக்கிறார். கல்லரோடு இல்லம் உடையார் கலந்திடில், இல்லம் இந்த உடம்புல பெருமான் இருக்கின்றான். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியவங்களுக்கு ஆரமுதை என்று திருவசை பார்க்க முடியா. இந்த இல்லத்துல பெருமான் தான் எழுந்தருள் இருக்கின்றான். எனவே அந்த பெருமானை நம்ம என்ன செய்யணும், கலந்து விட்டால் வெள்ள வெளியாம் என்று உந்தி பெற. அப்ப வந்து உலகமே நமக்கு வெட்ட வெளியாக தோன்றிவிடும். வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்பாருக்கு பட்டாயம் ஏதுக்கடி புதம்பாய் பட்டாயம் ஏதுக்கடி. இந்த வெட்ட வெளியே நமக்கு சொந்தங்கிறப்ப இந்த 2400 ஸ்கொயர் ஃபீட் எனக்கு எதுக்கு, அந்த பட்டாயமே எனக்கு தேவை கிடையாது. இந்த வெட்ட வெளியே எனக்கு சொத்த வீடா இருக்கு அப்படின்னு அந்த நிலைக்கு நம்ம வந்து போயிடுவோம். அந்த மாதிரி நிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அப்ப அந்த மாதிரி போயிட்டோம்னா நமக்கு வந்து இந்த மறைப்பு சக்தி நமக்கு அருள் சக்தியாக மாறும். வீடும் எளிதால், வீடு பெறுவது ரொம்ப ரொம்ப எளிது என்று இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இதுல சொல்லக்கூடிய கருத்து 2 கருத்து தான்.
அதுக்கு என்ன செய்யணும்? ஆன்மா வந்து என்ன செய்யணும்? அது இறைவனோடு கூட வேண்டும், இறைவனோடு ஒன்றுபட்டு அது வழிபட வேண்டும். அந்த மாதிரி வழிபட்டால் உனக்கு வீடு பேராகிய முத்தி பேரு எளிதாக கிடைக்கும். எனவே சிவபெருமான் உயிர்களுடைய பெத்த நிலையில் மறைந்து நின்று உயிர்களுக்கு அழிவுகின்றான். எனவே அவனை வந்து உள்ளம் கவர் கல்வன் என்று சொல்லப்படுகின்றான். இந்த பெத்த நிலையில் உயிர்கள் வந்து உடம்போடு கூடி வாழ்கின்றன. அந்த உடம்பு வந்து உயிர்களுக்கு இல்லம் போன்றது, வீடு போன்றது. எனவே அதை இல்லம் உடையார் என்று இந்த பாடல வந்து சொல்லியிருக்கின்றார். அப்ப அந்த நிலையில் என்ன பண்ணும்? இந்த பெருமானுடைய பெருங்கருணை திறத்தை எண்ணி எண்ணி உயிர்கள் என்ன செய்யணும்? அந்த அன்பு செய்தால் அது அன்பாகி கசிந்து உள்ளுருகி ஒன்றாகி நிற்கும். அந்த மாதிரி ஒன்றாகி நின்றால் அந்த உயிர்களுக்குள்ள ஆணவ மலம் அடைப்பு நீங்கும். அப்போது இருவினை ஒப்பு, நல்வினை வந்தாலும் தீவினை வந்தாலும் ஒன்றாக கருதக்கூடிய அந்த இருவினை ஒப்பு வரும். அப்போது சத்தினி பாதம், அப்போ திருவள்ளுவர் சக்தி என்ன செய்யும்? அந்த ஆன்மாவுக்குள்ள வந்து ஒரு நீர்வீழ்ச்சி போல உள்ளே வந்து விடும். வந்து அந்த உயிரருள் கலந்து அது இறையருள் கலக்கும். அந்த நிலையில் என்ன செய்யணும்? துறர சக்தி அருள் சக்தியாக மாறி நமக்கு வீட்டை குறிக்கும். அப்போதான் நமக்கு அந்த வெள்ள வெளியாகிய பரவெளியாகிய வீடு பேரு, அந்த வியாபக பேரு கிடைக்கும். கண் வந்து ஒரு பொருளை காணும் போது என்ன செய்யும்? அது வந்து தானே காணாது. அது என்ன செய்யணும்? அது உயிர் காட்டினால்தான் காணும். காணும் கண்ணுக்கு காட்டும் முலம் போல இந்த பதில சுத்துறோம். இது நம்ம கண்ணால பார்க்கணும்னு நினைக்கிறோம். கண்ணால வந்து பார்க்க முடியாது. கண்ணை வந்து மனசு இயக்குது, மனசை வந்து உயிரை இயக்குது. உயிர் வந்து மனசை இயக்குனா அப்ப என்ன செய்யும்? இது கண்ணு வந்து பார்க்கும். ஆனா உயிர் தானாருன்னா இந்த உயிரை வந்து இறைவன் வந்து இயக்க வேண்டும். இந்த இறைவன் வந்து உயிரை இயக்கி, உயிர் வந்து மனத்தை இயக்கி, மனம் வந்து இந்த கண்ணை இயக்கி, அப்பதான் நம்ம ஒரு பொருளை பார்க்கின்றோம். அப்போது என்ன? அந்த காணக்கூடிய கண்ணானது இந்த கண்ணின் இயல்பையும் தெரியாது, அந்த காட்டக்கூடிய அந்த உயிரையும் தெரியாது, அந்த உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய அந்த சிவனையும் வந்து தெரியாது. அது போலதான் அந்த உயிர் என்ன செய்யுது? தனக்கு முதல்வனாக இருக்கக்கூடிய அந்த முதல்வனையும் அறியாது. அப்ப எப்படி இந்த உயிர் வந்து கண் போல இருக்கின்றது? கண்ணுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? கண்ணு வந்து ஜடம், ஆனா ஆன்மா வந்து அறிவு பொருள். இந்த மாதிரி அறிவு பொருளாக இருந்தாலும் சிவன் தான் எனக்கு காட்டுகின்றான், பெருமான் தான் எனக்கு காட்டுகின்றான் என்பது இந்த ஆன்மாவுக்கு தெரியவில்லை. அதனாலதான் அவனை என் உள்ளம் கவர் கல்வன் என்று நம்முடைய ஞான சம்பந்தர் பெருமான் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். ஆக கல்வன் என்பது அந்த குறிப்பு பொருள். உயிருக்கு வந்து ரெண்டு தன்மை இருக்கு. இந்த கண்ணுக்கு ஒரே தன்மை தான், வெளிநோக்கி மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் உயிருக்கு வந்து வெளிநோக்கும் பார்க்க முடியும், உள்நோக்கி பார்க்கவும் முடியும். அந்த உள்நோக்கி பார்த்தா என்ன செய்யும்? உள்ளுக்குள்ள இறைவன் வந்து கல்வன் போல ஒளிந்திருக்கின்றான் என்பது நமக்கு அருள் புரிவதற்காக இருக்கின்றான். அப்போது இந்த உடம்பு வந்து வீடு போன்றது. அந்த வீட்டுல வாழ்றது இந்த உயிர். இந்த உயிரில வந்து என்ன சஞ்சீத வினை நிறைய இருக்கு. அந்த சஞ்சீத வினையில இது என்ன செய்யுது? எடுத்துக்கிட்டு அந்த அத்துவாக்களாகிய அந்த 6 அறைகள், 6 அத்துவர்கள், அந்த சப்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம்னு பார்த்தோம். சப்தத்தை வந்து போன இதுல சித்தியார்ல கூட நீங்க ஐயா வந்து சொல்லிட்டு இருந்தாருங்களா? அத்துவாக்கள் வந்து இறைவன் அடையக்கூடிய அந்த வழி. அது சொல் பிரபஞ்சம் 3, பொருள் பிரபஞ்சம் 3. சொல் பிரபஞ்சம் வந்து மந்திரம், பதம், வண்ணம். மந்திரம் வந்து 11 மந்திரங்கள், பஞ்ச பிரம்ம மந்திரம், 6 சடங்க மந்திரங்கள், அது சேர்ந்தா 11 மந்திரங்கள். பதம், பதம் என்பது 81 பதம். ருத்ரம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த 81 சிவா என்பது ஒரு பதம், நமச்சிவாய் என்பது ஒரு பதம். அது போல 81 பதங்கள். அது பெருமானுக்கு வந்து அபிஷேகம் செய்யும் போது அந்த பதமந்திரங்கள் பண்ணுவாங்க. வண்ணங்கள், வண்ணங்கள்னா எழுத்துக்களை குறிக்கும். இப்ப எழுத்து தான் வண்ணம். 2 எழுத்து 3 எழுத்து கூட அது ஒரு பதம். அந்த பதம் 2 3 சேர்ந்தா ஒரு மந்திரம். மந்திரம், பதம், வண்ணம், இது 3ம் வந்து சொல் பிரபஞ்சம். அதுக்கடுத்து பொருள் பிரபஞ்சம். பொருள் பிரபஞ்சம் 36 தத்துவங்கள், 5 கலைகள், பஞ்ச கலைகள், நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை. அப்புறம் 224 பவனங்கள். இது 3 சேர்ந்தது. அந்த 6ஆகவும் இருப்பதும் அந்த பெருமான் தான். எனவே பெருமான் என்ன செய்கின்றான்? அவன் தான் அந்த அத்துவா மூர்த்தியாக இருக்கின்றான். அந்த வீட்டுக்குள் வந்து பல அறைகள், பல பொருள்கள் இருப்பது போல இந்த அத்துவாக்கள் வந்து இருக்கின்றான். அப்ப என்ன செய்கின்றான்? பெருமான் வந்து அந்த வீட்டுக்கு உடையவனாக இருக்கின்றான். இருந்தாலும் அங்கே மறைந்து நிற்கின்றான். மறைந்து கல்வனாகவும் அவன் தான் இருக்கின்றான், வீட்டுக்கு உடையவனாகவும் அவன் தான் இருக்கின்றான். அப்ப வீட்டுக்கு உடையவனும் கல்வனும் ஒன்னாயிடுறாங்க. ஒன்னாயிட்டா அப்ப கல்வன் வந்து வீட்டுக்குடையவனுக்கு, அந்த ஆன்மாவுக்கு வசப்பட்டு விடுகின்றான். இது என்ன உதாரணம்? உண்மை புரியலையே எனக்கு. அப்படின்னா ஆன்மாவில் இந்த சிவனாகிய தம்பிரான் மறைந்திருக்கின்றார். ஆனா ஆன்மாவின் மனசம்பத்தால் இந்த மறைவு, இறைவன் மறைந்திருப்பது ஆன்மாவுக்கு தெரியவில்லை. அப்ப என்ன செய்யணும்?
ஆன்மாவுக்கு வேண்டாத அந்த ஆணவம் கண்மம் மாயை நீக்கி அப்ப என்ன செய்யறான்? இறைவன் குருவாக வருகின்றான். அதே மாதிரி இறைவன் குருவாக வருகின்ற போது அப்போது ஆச்சாரியமத்தை வெளிப்படுகின்றான். அவன் ஆச்சாரமூர்த்தியை வழிபட வரைக்கும் அவன் உள்ளத்துல ஒரு கல்வன் போல நிகழ்கின்றான். அப்ப என்ன செய்யணும்? ஆச்சாரமூர்த்தியை வந்து அது தீட்சை செஞ்ச பின்பு அவனுக்கு என்ன செய்யறான்? மலபரிபாகம், இருவினை ஒப்பு, சத்தினிபாதம் அந்த மாதிரி வந்து வர்றப்ப அவர் என்ன பண்றாரு? பெருமான் வந்து ஒரு குரு திருமையில் பிரகாசித்து வெளிப்பட்டு வந்து அந்த திருநீரை எனும் மருந்தளித்து அந்த திருவைந்தெழுத்தும் என்னும் அந்த திருமந்திரம் கூறி அந்த சொரூபம் என்னும் தியானத்தை கொடுத்து தன் வசம் ஆக்கி கொள்கின்றார். அதே மாதிரி சொல்லிருக்கா என்ன செய்ய? ஒவ்வொரு அறையாக சோதிக்கின்றார். சோதிப்பதுனா என்ன? அந்த அத்துவ சோதனை தான். 6 அத்துவாக்களையும் சோதித்து 6 வத்துவக்குள்ள அந்த மலக்களை சொல்ல அப்போது கல்லரோடு இல்லமுடையால் கலந்திடில் வெள்ள வெளியாம் என்று உந்திவிட அப்போது இந்த ஆன்மா வந்து வீடடியும் அந்த தகுதியை பெறுகின்றது. அப்போது இந்த மாயா காரியங்களாகிய அந்த ஐம்புல ஆசைகளும் வீடு பேட்டிற்கு உரியவை அல்ல, அவை மாயை உட்பட்டன. அப்ப நான் என்ன செய்யணும்? இந்த வீட்டை வந்து கிரயம் பண்ணணும். கிரயம் பண்ண எனக்கு வந்து சொந்தமாயிடும். அந்த மாதிரி சொந்தப்படுத்திக்கணும். அந்த மாதிரி கிரயம் பண்ணிக்கிறதுக்கு பேர்ல தீட்சை. அந்த மாதிரி தீட்சை பிடிச்சோம்னா இந்த வீடு நமக்கு கிரயமாயிடும். வீட்டுக்குடைய சிவனும் நமக்கு உரியவன் ஆகிவிடுவான். இதன் மூலம் நமக்கு சாயுஜ்யம் கிடைக்கும். அதற்கு காரணம் என்ன? இந்த சிவபெருமானது இடையறாத அந்த காருண்ய சக்தி தான் என்பதை இந்த பாடலின் கருத்து. இதற்கு வந்து பொருத்தமான ஒரு திருமந்த கருத்து. தானே புலனைந்தும் தன்வசமாயிடும், தானே புலனைந்தும் தன்வசம் போயிடும், தானே புலனைந்தும் தன்னை மடை மாறும், தானே தனித்தம்பிரான் தன்னை சந்தித்ததே. இப்ப என்ன செய்யுது? இந்த 5 கருவிகள், மெய்வாய் கண்மூக்கு செய்வி என்கின்ற இந்த 5 அறிவு கருவிகள், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நமக்கு சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். நாற்றம்னா வாசத்தை குறிக்கும். அந்த 5 வசப்பட்டுதான் நம்ம புலன்கள் போயிட்டு இருக்கு. அதை என்ன செய்யணும்? இப்ப பெருமான் வந்தோடனே இந்த புலன் வந்து நமக்கு வசமாயிடும். அப்ப என்ன செய்யணும்? அப்ப நம்ம விட்டு அது போயிடும். எனக்கு இந்த புலன் இன்பமே வேண்டாம். அப்ப நம்ம விட்டு அது தன் வசம் போயிடும். அப்ப என்ன இருக்கணும்? அதுக்காக புலனதை அவர் தன்னில் மடைமாற்றம். என்னது? கண்ணால் வந்து இறைவனை தான் காண வேண்டும். கண்கால் காண்களோ, செவிகால் கேண்களோ, அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? அந்த புலனைந்து வந்து மடைமாற்ற வேண்டும். அந்த மாதிரி மடைமாற்றம் செஞ்சா என்ன செய்யும்? தனித்து எம்பிரான் தன்னை சந்தித்தது. அந்த மாதிரி இருந்தா அப்ப என்ன செய்யும்? இந்த ஆன்மா வந்து தன்னுடைய தம்பிரான் ஆகிய சிவபெருமானை சந்திக்கும், கூடும், கலக்கும், முத்தியை பெறும் என்ற கருத்தை சொல்லி இன்றைய திருவுந்தியா சிந்தனை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது வைக மலைவளம் சிறக்க மன்னன் கொன்முறை அரசைக குறைவிலாதவர்கள் வாழ்க. நான்மறையரங்கள் வாங்க நட்டவம் வேல் விமல்க. மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெறுப்பை கூறு செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்க வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்ற சிறடியார் புட்பாதங்களை வணங்கி இன்றைய திரு உந்தியார் சிந்தனை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சச்சபேசா, சிவசிதம்பரம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம். அடியார் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், ஐயங்களை கேட்கலாம், எல்லாம் நிறைவு செய்து விடலாம். சிவாயனங்க, அருமையான கருத்துங்கய்யா. அம்மா வேலம்மாள், நீங்க வாருங்கள் அம்மா, உங்களுடைய கருத்து சொல்லுங்கம்மா. அம்மா திருச்சிற்றம்பலங்கம்மா, கொஞ்சம் வெளியில இருக்கங்கம்மா, மன்னிக்கணுங்கம்மா. சிவாய நமங்கம்மா. ஐயா திருச்சிற்றம்பலங்க. சரிங்கம்மா. சார்பதி அம்மா, சார்பதி அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா சிவாய நமம்மா. திருச்சிற்றம்பலம். ஐயா திருவடியை நிக்கிறேங்க ஐயா. சிவாய நம. இன்னைக்கு அருமையா இருந்ததுங்க ஐயா. பெருமானுடைய திருவருளை எப்படி நம்ம அடையணுங்கிறதான் கான்செப்டா வச்சு இன்னைக்கு அதாங்க ஐயா சொன்னீங்க. பெருமானுடைய திருவடியை அடையணும், அவரோட திருவருளால அவருடைய திருவடியை அடையணும் அப்படின்னு. அதாவது நமக்கு வந்து ஆணவமலம் மறைக்கப்பட்டு நம்ம இருள்ல கிடந்த போது பெருமானுடைய கருணையால நமக்கு அந்த கருவி கருணங்கள் எல்லாமே கிடைக்கும். கண்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் எல்லாம் கிடைக்க பெற்றோம். அப்ப வந்து நமக்கு வந்து அதுல இருந்து நமக்கு இச்சையானது நமக்கு வந்து ஏற்படுதுங்க ஐயா. அந்த இச்சை வந்து நமக்கும் இருக்கு. அந்த இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி எல்லாம் நமக்கும் இருக்கு. அதே மாதிரி பெருமானுக்கும் இருக்கு.
பெருமானதும் நம்மளதும் ஒண்ணா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆஹ் நம்ம என்ன செய்யறோம்னா அந்த இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தியை கொண்டு பெருமானம் அடையறதுலதான் நம்மளோட நோக்கம் இருக்கணுமே தவிர உலகப்பற்றுல அந்த இச்சையோ கிரியையோ அதை இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. ஆஹ் அந்த செயலானது பெருமான நோக்கிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதாவது அப்படி இருக்கும்போது அந்த கடைசியா அந்த சாயுஜ்ய நிலையை அடையும் போது என்ன ஆகும்னா பெருமான்கிட்ட நம்ம போய் சரணாகதி அடைஞ்சிருவோம். பெருமானுடைய இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தியில போய் நம்ம ஒடுங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப அருமையா அந்த இடம் வந்து புரிஞ்சுதுங்க ஐயா. உம் அதே மாதிரி பெருமானுடைய திருவருள் இல்லைன்னா நம்மனால வந்து ஆஹ் அஹ் பெருமான் திருவடியை போய் அடைய முடியாது அப்படிங்கறது இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. அந்த ஆணவ மலம் வந்து ஆஹ் அதாவது தனு கரண போன போகம் அந்த மாயா தனு விளக்குக்காக பெருமான் அது விளக்குன்னே அந்த ஆனந்தராசன் ஐயா சொல்லிருப்பாங்க. ஏன் விளக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா அது பெருமான் வந்து நமக்கு கொடுத்ததை வந்து நம்ம வந்து பெருமானுடைய சிந்தனையிலே இருந்து பெருமானுடைய ஆஹ் திருவடியை அடையணுங்கிற அந்த நிலையான இதுல இருக்கணும். நம்ம உலகப்பற்றுல போய் அந்த மாயையில போய் சிக்க கூடாது. ஆனா இத கொடுத்ததுல இருந்து இத விளக்கா நம்ம பயன்படுத்தி அவர் எப்படி அந்த மாயா தனு விளக்குன்னு சொல்றாங்களோ அத விளக்கா பயன்படுத்தி நம்ம அந்த பதிஞானத்தை உணரணும். பசுஞானத்துல போயிடக்கூடாது. வாக்கு வந்து நமக்கு வந்து சுத்த மாயையில இருந்து கிடைச்சாலும் அது வந்து பாச ஞானமா தான் சொல்றாங்க. ஆனா அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பெருமானுடைய புகழ பாடிட்டு அந்த பதிஞானத்தை போய் அடையறதாதான் அந்த நோக்கம் வந்து நமக்கு இருக்கணும் அப்படிங்கறத வந்து நிறைய கருத்துக்கள் எல்லாமே நல்லா இருந்ததுங்க ஐயா. அப்படிதான் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதே மாதிரி பிராணாயாமம் யோகமும் அத பெருமான நோக்கிதான் இருக்கணும். சிந்தையை வந்து நம்ம பெருமான நோக்கியே தான் அந்த யோகத்திலையும் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. தவம் தவம் எதுக்காக பெருமான் கொடுத்திருக்காங்க, தவம் நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னா அதுவும் பெருமான நோக்கிதான். அந்த திருவருள்ல போய் அடையணும். திருவருள் துணையோட போய் பெருமானுடைய திருவடி அடையணும். தவம் சரியை கிரியை யோகம் ஞானம் அதை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பா எல்லா கருத்துக்களுமே ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிவாய நம ஐயா. சிவாய நமமா. அருமை அருமை. அப்ப இது வாழ்த்து பாடுற ஐயா பாடிட்டாரு மாதிரி ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடலாம். சரிங்கம்மா. மற்ற அடியார் யார பேச விரும்புறீங்களாங்கம்மா? மற்ற அடியார் யாரும் பேசுமா? அடியேன் சொல்றேன்.